யார் சொல்ல போறீங்க? சரி. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி. ம். ஆ, இது அங்க போட்டா தான் இங்க வரும். அதை நாங்க ஓ ஓ. பண்ணி இங்க வைக்க வேணும். ரைட். பேஸ்ட். ஓகே. இனி பாருங்கள். சக என்றால் சேர்த்து, தெரியும் தானே? கூட்டம். சக கூட்டம். என்றால் சேர்த்து. சரி. அப்ப அதான் இந்த சேர்த்து என்பது ஆரை சேர்த்து. சக நான் என்றால் என்னோடு. சகனா என்னோடு சேர்த்து, என்னோடு சேர்த்து. ஆரெண்டா குருவைத்தான் சொல்றார் மாணவன். அப்ப சகனா பவதே, அது எங்கள் இருவரையும் சேர்த்து காப்பாற்றட்டும். ரெண்டு பேரையும் சேர்த்து காப்பாடு. சகனவ் புனக்து, போஷிக்கட்டும். சகவீரியம் கர வா வகை. கரண்டா செய்கிறது, வீரியம்ண்டா வீரியத்தோட. நாங்கள் ரெண்டு பேரும் வீரியத்தோட செய்ய வேண்டும். என்னத்தை செய்யணும்? வீடு கட்ட போயிடுமா? இல்லையே, படிப்பை தான் இல்லை. சொல்றோம். அவ்வளவுதான். அடுத்தது தேஜஸ் வினா அதீதமா அஸ்து. தேஜஸ்ண்டா ஒளி, அதீதமண்டா அதற்கு அப்பாலாக. அப்ப நாங்களோட படிப்பு நல்ல பிரகாசமாயும் அதற்கு அப்பாலானதுமாக இருக்கட்டும். அஸ்து, அஸ்து என்றா அமையட்டும். அஸ்து அமையட்டும். அடுத்தது நாங்கள் ஒரு அந்த காலத்திலேயே இந்த சண்டைகள் எல்லாம் இருக்கு. இதுல எத்தனை சண்டை இருக்கு? மனவங்கள் சண்டை, நீர் சண்டை, சைவத்திலேயே நிறைய சண்டைகள். என்ன, சில அன்பர்கள் கதைக்கவே மாட்டார்கள், மூஞ்சியை தூக்கி வச்சிடுவார்கள். சிலவர்கள் எழுதுவாங்க, இருந்து இவர் என்ன இப்படி சொல்றார், அவர் என்ன அப்படி சொல்றார் என்றெல்லாம் எழுதுவார்கள். எல்லாம் நடக்கும். யாரோ ஒருவர் ஏதோ எழுதுறதுக்கு சொல்றாங்க, லம்போதரன் பிரெயின் வாஷ் சொல்றாங்க. அப்படி அந்த பகை வராம இருக்க நாம் ஒருவர் பகைத்துக் கொள்ளாமல் இருப்போமாக. பகைத்துக் கொள்ளாமல். அப்ப ரியாலிட்டியை சொல்லுது. என்னதான் குரு சிஷ்யன் குருவே சிவமென கூறுனன் நந்தி குருவே சிவமாய் குருமாய் நிற்கும். இங்கேயும் குரு குருகன் எல்லாரும் வந்தாலும் கூட அங்கால தடியெடுத்து அடிக்காத குரு என்ன? அவருடைய ரியாலிட்டியை சொல்றார். நாங்கள் இருவரும் பகைத்துக் கொள்ளாமல் இருப்போமாக. அதான் நாங்க சொல்றது. அழகு. ஓம் சாந்தி 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 எல்லாரும் சொல்றது. இந்த யாராவது இறந்துட்டாருண்டா எல்லாரும் ஓம் சாந்தி சொல்றது எல்லாம் இருக்கு. ஓம் சாந்திக்கு சரியான விளக்கம் எல்லா ஒரு இடத்துலயும் இல்லை. சாந்தி என்றா சாந்தி தான், பீஸ், அமைதல். ஒரு எல்லாத்தையும் அடங்கி அமைந்து அந்த அந்த சாந்தி என்று சொல்றது. அப்ப அதுக்குத்தான் அதுக்கு சரியான விளக்கம் இந்த மூவகையினால வருகிற இடர்கள், துன்பங்கள். ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம் என்று மூன்று வகையால வரும் இடர்கள். அது இடர்கள் சும்மா வாரே, நாங்க செய்த கர்ம வினையால தான் வாரஸ். அது பூசையிலும் வரும். வினை இருந்தா சிலதுகளை கேட்கவே விடாது. கேட்டாலே உள்ளுக்கு ஏறாது. உள்ளுக்கு ஏறினாலும் வாயை திறந்த ஒரு நமச்சிவாயோ ஒரு தோத்திரமோ சொல்ல விடாது. அந்த வினை விடாது. அது அவ்வளவு தடிப்பா இருக்கும். எவ்வளவு பேர் வருவார்கள், எவ்வளவோ கஷ்டம் என்று கதறி அழுவார்கள். ஒரு சின்ன பெரியாரும் சொல்லி பாருங்க, ஒரு விளக்கை ஏத்துங்கோ, ஒரு பூவை வையுங்கோ, ஒரு தோத்திரத்தை சொல்லுங்க, எத்தனை பேர் செய்வார்கள்? அது விடாது. கர்மவினை அந்த வித்து விடாது. அப்ப சொல்லுவார்கள் என்று கேட்டா, அப்ப அந்த அந்த வினையினாலதான் இதெல்லாம் வாரது. அதெல்லாம் அடங்கட்டும். அப்ப ஆதி பௌதீகம் என்பது பஞ்சபூத சடப்பொருள்களால் வரக்கூடிய இடர்கள். பௌதீகம் என்றா பிசிக்கல் என்டிட்டிஸ், ஆன்மீகம் என்றா லிவிங் என்டிட்டிஸ். இப்ப லிவிங் என்டிட்டாஸ்ல வரக்கூடிய இடர்கள் எல்லாம் ஆன்மீகம். இப்ப ஊருக்கு வரப்போறேன், இன்னைக்கு தபோதரன் அடிச்சு சொன்னார், இங்க நுழம்பண்டா அந்த மாதிரி இப்ப இருக்குது, இன்னும் குடம்பியல் அங்க வத்திர வெள்ளதுக இருக்குது, வரையக்குள்ள ஏத்த மாதிரி வாங்கும். நுழம்பு கடிச்சால் அது ஆதி
ஆன்மீகம். சிவகுமார் கேட்டு இருக்கிறேன், நீங்க அந்த பக்கத்துக்கும் பெற மாட்டார், ஏதாவது சாட்டி சொல்லுவார் போல எனக்கு. இல்ல ஐயா, நாங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டோம் ஐயாவோட வர வேணும்னு. ம். அப்ப அப்படி எங்களுக்கு தெரியும், போன முறை ஒரு விளம்பு சுத்தி வளவுக்க போயக்குள்ள இருந்து பூசி கொண்டு போற அந்த மொஸ்கிட்டோ ரிப்பெல்ல நாங்க வேலை செய்யாது வளவுக்குள்ள, அது வந்து ஓமன், கடிக்கும். இப்ப அது கடைசியா பெரிய பெரிய நுழம்பு. அவ அதுக்கு பிறகு சட்டிக்கு புகையை போட்டு கொண்டு ஒரு ஆள் வருவார் பக்கத்துல, அந்த புகையை கொண்டுதான் நடக்கிறது வளவுக்குள்ள. எல்லாம் ஆதி ஆன்மீகம், மற்ற உயிர்களினால வரக்கூடிய இடர்கள், ஒரு பாம்பு கடிக்கிறது, அதெல்லாம் ஆதி ஆன்மீகம். மற்ற மனிதர்களால் வரக்கூடிய இடர்களை ஆதி ஆன்மீகம். இனி ஆதி தெய்வீகம் என்றது தெய்வத்தால். இப்ப வரும் பொழுது வெள்ளம் வந்ததுண்டா அது ஆதி பௌதீகம். வரைக்குள்ள வெள்ளம் பத்திட்டுதுண்டா தட்ஸ் குட். முழம்பு கடிக்கிறது ஆதி ஆன்மீகம், பாம்பு கடிக்கிறது அது ஆன்மீகம். ஆதி தெய்வீகம் என்றது தெய்வத்தினால வரக்கூடியவர்கள். தெய்வத்தினால வரக்கூடியவர்கள் என்றால் நிறை திரை மூப்பு கருவில் துயர் சினிக்கும் காலை துயர் புறக்கேக குவியால் இன்பம். பொலிட்டிக்கல் பவர் வந்து கடவுள் தாரது, கடவுள் தாரது. சில பேரை சில காரியம் செய்யறதுக்காக அந்த பொசிஷனுக்கு போடுவார். அதாவது மிஷன் என்று சொல்றது. கடவுள் சில பேரை சில மிஷனுக்கு அனுப்புறது. பொதுவாக சொல்லுவார்கள், செல்வமும் கல்வியும் எல்லாருக்கும் அதுதான் பிரச்சனை. எல்லாருக்கும் எனக்கு செல்வம் வேணும், அடுத்து என் பிள்ளைகளுக்கு வேணும், பிறகு கடைசியா போற நேரத்துல பேர பிள்ளைகளுக்கு வேணும் வந்துட்டு போறது என்ன. வயசான காலத்துல இங்க எல்லாம் பார்க்கணும், எல்லாம் இன்சூரன்ஸ் எடுத்து எல்லாம் போட்டு வச்சிருப்பேன், செத்தாளி சொத்த வீட்டுக்கு அதுக்கு இதுக்கிட்ட எல்லாம் போட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அங்க போய் சிவலோகம் போகணும்ன்றது. அங்க ஒண்ணும் கொடுத்து வைக்கிற இல்லை, பிறகு என்ன சிவலோகம் போறது. நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் வழியா போய் பார்த்தா தெரியும், பல நன்கொடைகள் ஆஸ்பத்திரி வழி எல்லாம் இங்க இருக்கிறார்கள் தங்களோட வில்ல தங்களோட இன்சூரன்ஸ் தங்களுடைய ஸ்டேட் அதுகள் வந்து ஆஸ்பத்திரி இதுகளுக்கு கொடுக்கறதுல அதுகள் வந்திருக்கு. அப்படித்தான் இங்க நடக்கிறது. நாங்கள் அப்படி செய்கிறீங்களா, பிள்ளைகள்ல இருந்து பேர பிள்ளை வரைக்கும் கொடுத்துட்டு போறது. குந்தி இருந்து தின்ன குன்றும் கரையும், கொடுத்துட்டு போறது ஒன்றும் உருப்படாது, ஒன்றும் உருப்படாது. போனகம் என்பது தான் உழந்துண்டல், தான் தான் வருந்தி உழைத்து சம்பாதித்து உண்டல் தான் அது சாப்பாடு. மிச்சதெல்லாம் தண்டச்சோறு. யாராவது சேர்த்து வச்சுட்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகள் உருப்பட்டதை வரலாறு இல்லை. செல்வமும் கல்வியும் 3 தலைமுறைக்கு மேல இடையின்றி போகாது, இடையில முறிஞ்சு எழும்பிதான் போகும். நீங்க யாரு என்றாலும் பாருங்க. பெரிய பெரிய அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கு, பண்டாரநாயக்கா ஃபேமிலி, ஜெயவர்த்தன ஃபேமிலி, எல்லா ஃபேமிலியுமே ஒரு வந்திருக்கா விழுந்து தட்டை கீழே தட்டிப்பட்டு தான் போவாங்க. அதுக்கு மேல போகுதுண்டா அது மிஷன். சர்டன் ஃபேமிலிஸ் இருக்குது, few generations of wealth, few generations of education இருந்தா there is a mission. கடவுள் ஒரு இதை கொடுத்திருக்கிறார், அது இந்த பொறுப்பில். அதை அவர்கள் கொண்டு போக மட்டும் அது போகும், எப்போ அது நிக்குதோன்னு நின்றுடும். ஆனானப்பட்ட ராஜராஜோலண்டியே போட்டது, எந்த பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி கல்லுக்கெல்லாம் எழுதி வச்சான் கோயிலுக்கு கொடுத்தது எல்லாத்தையும். கொடுத்தது ஏதாவது இருக்குதா இன்றைக்கு? இப்ப நாம செய்யறதா நாங்க இருக்க போதா? அவன் கருங்கல்ல கட்டுனது எழுதி வச்சதே போட்டது, நாங்க கான்கிரீட் கல்ல கட்டுனது இருக்க வேண்டி யோசிச்சு கொண்டிருக்கிறவன். அப்ப இது என்னத்துக்கு சொல்ல வந்தது இப்ப? இந்த தொடர்ந்து அந்த இது. அப்ப இது வந்து அதுக்கு மேல வராது. அப்ப எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு தேவையா யோசிச்சு கொண்டிருக்கிறது. 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷனுக்கு எல்லாம் யோசிச்சு கொண்டிருப்போம். ஆனா அது அதுக்குள்ள இல்லை. ஆக எங்கட வாழ்க்கை மட்டும்தான் எங்கட கையில இருக்கு. கிருஷ்ணமூர்த்தியை என்னுடைய குருநாதர் சொல்லுவார், ஆன்மீகத்துல போய்க்குள்ள எல்லாம் கன வரும், இவரேன் இப்படி செய்கிறார், இவரேன் ருத்ராட்சம் போடுறார், இவரேன் இந்த வேலை பார்க்கிறார், இப்படி கணக்க சொல்றதெல்லாம் இருக்குத்தானே, எல்லா பக்கத்தாலும் வரும். என்ன சொல்லுவார்கள், அந்த திருவாசகத்துல சொல்லுவார், அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் வேறினர் இருக்குல்ல. அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் வேறினர். பிறகு சகம் பே என்ன சிரித்து நகை செய்கிறது இருக்குது. இவர் என்ன பேயன் இப்படி செய்கிறான், என்ன சிவகுமார்? வலுத்தியம் காணா
அப்படி அப்படி அதுக்கு அதில் அப்பே என்ன இப்படி செய்கிறாருன்னு சொல்றது, சிரிக்கிறது, இவரே என்ன இப்படி செய்கிறாருன்றது, அப்படியே அங்காளு சொல்றது கிணக்க வரும். அப்ப கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொல்லுவார் தன்னா, எங்கேயும் நீ இதுகளுக்கு வீட்டுக்குள்ளேயும் வரும் இதுகள் ஒரு தடவை ஒன்று சொன்னோன்னே அப்படி சொல்றது, நீ மற்ற ஒருதரை இது ஆன்மீகம் என்றது ஒரு தனி பயணம், ஒரு தரையும் கூட்டிக் கொண்டு போக இயலாது. ஆனா அறிவித்து செய்யலாம். அறிவித்தென்பது அதை சொல்லி என்று போட்டு தன்னுடைய சொல்வது. அவருடைய காலத்திலையும் அவருடைய துணைவியார் இருந்தவர் நல்ல அன்பு. ஆனா இவர் ஒவ்வொரு லீவ் செபட்டிக் லீவ் அந்த லீவ் வரைக்கெல்லாம் இவர் ஒரு யாத்திரை போவார். அப்படி போய் எல்லா தலங்களும் பார்த்திருக்கிறார் அந்த நாளையில. உலக நாடுகள் எல்லாம் சுற்றி இருக்காது போயிருக்கிறார். அப்ப சொல்லுவார், தான் போகும் பொழுது சொல்லுவார் இன்ன இடத்துக்கு போறேன். அவர்கள் வருவதென்றா வருவார்கள், வராட்டி பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். இப்ப நீங்கள் உங்களோட கணவன் மனைவி பிள்ளைகளை கூட நீங்கள் ஒன்றும் சுப்பில்லாதவங்க. அதெல்லாம் அந்தந்த முயற்சிகளை விட்டுட்டு அதை அறிவித்துக் கொண்டு செய்து கொண்டு போகணும். வாரவ வருவினம் வராதவ நிற்கணும். இப்ப இந்த 3 வகையான இடர்கள் என்று சொல்லி இருக்குது. இதுல புவியியல் இன்பத்தை பற்றி பார்த்து நாங்க இந்த இடர்களை பற்றி பார்த்து நாங்க இதுகளெல்லாம் வருவதாக சொல்லி இனி இந்த கைவல்ய உபனிஷத்து தொடக்கம் எங்களுக்கு தெரியும். தாஜ்வலாயனரிடம் ரிஷி பிரம்மதேவரிடம் போய் கேட்கிறார், இந்த எனக்கு உபதேசித்தருளும் என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், இது சிரத்தையினாலும் பக்தியினாலும் தியான யோகத்தினாலும் அடையப்படுவது. சிரத்தை இருக்கணும், சின்சியாரிட்டி அண்ட் பெர்சிவியரன்ஸ். பக்தி, சின்சியர் டிவோஷன். மற்றது தியான யோகம். தியானம் என்றா ஒரு கொஞ்ச நேரம் இருக்கிறது, யோகம் என்றா அந்த நிலையிலேயே தொடர்ந்து இருக்க தியான யோகம். அப்ப இது அடையப்படுவதில் எதாலே அடையப்படாதுன்னு சொல்லிட்டார். என்கிற நற்கருமங்களால இது வராது. அங்க கோயில் கட்டி கொடுத்தோம், இங்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தோம், அதால வராது. நற்பிரஜையா என்ற நல்ல பிள்ளைகள் நல்ல கூட்டத்தால வராது. நான் தனத்தினால என்னுடைய செல்வத்தினால வளங்களினால வராது. இது தியாகத்தினால் மட்டுமே அமையப்ப. தியாக ஏ நைஹே, ஏஹே என்றாலே ஒன்றுதான். அதனால் மட்டுமே அமிர்துவ மானஸ். இந்த அமிர்தத்துவம் என்றா, அமிர்தம் என்றா சாகா நிலை, இந்த மரணமற்ற பெருவாழ்வு அடையப்படுகின்றது. தியாகம் என்றால் என்ன? தியாகம் என்பது இந்த உலகத்துல எல்லாம் இருந்தாலும் மனைவி மக்கள் எல்லாருக்கும் இருக்கும், ஏதோ கொஞ்சம் என்றாலும் இருக்கும். மனைவி மக்கள், கொள்ள, படிப்பு, சுற்றம், உறவு, கோயில், குளம் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் அதுகளுக்குள்ள மாட்டுப்படாமல் இருப்பது தியாகம். The disentanglement, the art of disentanglement, the art of living. அப்படி இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், அனுபவிச்சு கொண்டு. யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷமா இருக்கு. ஐயோ இந்த குழந்தைக்கு அப்படி வந்துருமோ, இப்படி வந்துருமோ, இது வந்துருமோன்னு யோசிச்சு கொண்டே இருந்தா குழந்தைன்ற சந்தோஷத்தையும் கெடுத்து எங்கட சந்தோஷத்தையும் கெடுத்துடுவோம். அதுதான் என்டாங்கிள்மெண்ட். அதுதான் என்டாங். ஒரு கார் வந்தா சந்தோஷமா இருக்கு. ஐயோ இந்த காருக்கு அது உடைஞ்சிடுமோ, இது கிரல்பட்டுமோ, அங்க கொண்டே விடலாமோ, இங்க கொண்டே விடலாமோ. செல்வம் இருந்தா சந்தோஷமா இருக்கும். ஐயோ இது இன்றைக்கு பெருகுமோ, கூடுமோ, இந்த விலை இறங்க போதோ, அது ஏற போதோ. சந்தோஷத்தை என்டாங்கிள்மெண்ட் எப்படி கெடுக்குதுன்னு பாருங்க. நல்ல ஒரு மனைவி இருந்தா சந்தோஷம். ஐயோ இவளை யாரோட போவாளோ, யாரோட பாப்பானோ, யாருக்கு ஒரு கோல் எடுத்தாலும் இவரோட அழைச்சால் நாளாந்தான் பாக்குறோம். இப்படி ஆக்கல இல்லையா? நாளாந்தான் பாக்குறோம். பாக்கக்குள்ள பார்த்தா இதுதான் அந்த ரீசெண்ட். அப்படி வயசா வந்துட்டுது, ஓகே விட்டு ஐயோ விழுந்துடுவாரோ, உடஞ்சிடுவாரோ, கையால் விழுந்துடுமோ உண்டா, அந்த ஒன்றும் செய்யல. கிருஷ்ணமூர்த்தி ஐயாவோட அவருடைய சமயநேர் இருந்தார். இவருக்கு இவர் அதை விட கூட இருந்தார். கிட்டத்தட்ட 99 வயசு வரைக்கும் இருந்தார். ஊர்ல தான், கிராமத்துல இருந்தவர். அவர் கிராமத்துல அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். ரொம்ப வயசுன்றதுல அவங்க வெளிக்கிடவே விட மாட்டாங்களா. ரோட்ல போகாதீங்க, அங்க போகாதீங்க, விழுந்துடுவீங்க, உடஞ்சிடுவீங்க, நல்ல கட்டுப்பாடு. இவரோட இருப்பார் சிதம்பரத்துல சில வேளையில அந்த இருந்தா தனியா இருந்துட்டு இவரை பார்த்து, இவருக்கு மனைவியார் இல்லை, இறந்துட்டாங்க. அப்ப சொன்னாராம், நீ கொடுத்து வச்சோண்டாண்டு, உனக்கு மனைவி செத்து போனா எனக்கு இருக்குதுகள் அங்கால எங்கேயால இறங்க விடுவீர்கள் இல்லை தாசலால் என்று சொன்னார். இதுதான் இந்த என்டாங்கிள்மெண்ட்.
ஒருவருக்கு மனைவி செத்தது கவலை, இன்னொரு செத்தருக்கு மனைவி செத்தா கொடுப்பனவு. அப்படி. அப்ப இதெல்லாம் என்டாங்கிள்மெண்ட் இதுகள்ல. அப்ப ஆர்ட் ஆஃப் லிவிங் வந்து ஆர்ட் ஆஃப் டிஸ்என்டாங்கிள்மெண்ட். டிஸ்டாங்கிள் பண்ணி பார்த்தா அது சந்தோஷமா இருக்கலாம். எல்லாரும் நினைச்சு கொண்டு இருக்கிறது எங்கட பிள்ளைகளை நாங்க தான் வளர்க்கறதுன்ட்டு. அது கடமைகள் உண்டு. ஆனா அதது கண்டு ஒவ்வொன்று விதியோட பிறந்திருக்கும் பொருளவு இன்பமோடு பிணிமுப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவிட்பட்டது. இப்போ அதை நாங்க போய் சேஞ்ச் பண்ணல. இந்த என்வாயன்மெண்ட்ல கொஞ்சம் மெனிப்புலேஷனை செய்து கொடுக்கலாம். ஆக கூடியது அதுகின்ற கர்மவினையை அதையே போக்குறதுக்குரிய இந்த வழிகள், இந்த டிவோஷன், இந்த பஞ்சாட்சரம், இந்த பூஜை அனுஷ்டானத்தை சொல்லிக் கொடுக்கலாம் சின்ன வயசுல. அதைத்தான் மேக்சிமம் செய்யலாம். அதுக்கு மேல நீங்கள் ஒன்றும் அங்க பிடுங்க இயலாது. பிள்ளைகளா இருந்தால் அது இந்த வினைப்படுதான் அது வரும். அப்ப ஆனா சில வேளை நாங்கள் இல்லாட்டி பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறத விட நல்லா வந்துடும். நாங்கள் இருக்கிறதால அப்படி இருக்குது. நாங்கள் இல்லாட்டி நல்ல பொறுப்பா வார பிள்ளைகள் இருக்குது, நல்லா வார பிள்ளைகள் இருக்குது, அதெல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது எங்களாலதான். இதுதான் எங்களோட என்டாங்கிள்மெண்ட். ஔவையார் சொன்னார, இட்டமுடன் எந்தலையில் இன்னபடி என்றெழுதி விட்ட சிவனின் செத்து விட்டான். முட்ட முட்ட பஞ்சமை ஆனாலும் பாரம் அவனுக்கு அண்ணாய் நெஞ்சமே அஞ்சாதே நீ. அவ்வளவுதான். ஜோர் சுவாமிகள் சொல்லுவார், நான் உண்ட வீடு கடை ஆடு மாடு எல்லாத்தையும் பகல்ல ஏன் தலையில தூக்கி வச்சு கொண்டு ஆடுற, இரவில நீ நித்திரைக்கு போய்க்க அவைய பாக்குறத யாருன்னு கேட்டார். உண்மை. அதான். அப்ப இந்த விதத்துல டிஸ்என்டாங்கிள்மெண்ட், ஆர்ட் ஆஃப் டிஸ்என்டாங்கிள்மெண்ட் என்றது வலு முக்கியமான ஒன்று. இது ஆன்மீகத்திலையும் பல இடங்கள்ல கதைக்கிறது இல்லை. நான் பல இடங்கள்ல இருக்கிற கூட புலங்குறேன். நான் சில இடங்கள்ல ரொம்ப கஷ்டப்படுவார்கள். ஒரு பிரிவு வந்தா, ஒரு துன்பம் வந்தா, ஒரு வருத்தம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு பல பேருக்கு. அந்த ஆன்மீகம் என்றது தனியா கூடி பஜனை படிச்சுட்டு பாட்டு படிச்சுட்டு தாளம் தட்டிட்டு போற விஷயம் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வடிவா பார்க்க வேண்டும். உள்ளதை உள்ளபடி பார்த்து எதிர்கொண்டா எங்களுக்கு அந்த டிஸ்என்டாங்கிள்மெண்ட் இருந்ததென்றால், சரியாக மனப்பான்மை இருந்ததென்றால் சரியானதை செய்து கொண்டு போவோம். அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறது இல்லை. கடமைகள் எல்லாம் உண்டு என்றாலும் வாழ்க்கையில் இந்த சவால்கள் வருகின்ற பொழுது அதை எதிர்கொள்ள நல்ல பக்குவத்தை கொடுக்கும். இது ஆத்மா, இது வந்து எங்களுடைய இறுதிய குகையில இருக்கு. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே என்றது காட்டப்படுகிறது. பிறகு இத வந்து இந்த சந்நியாச யோகம் என்றதை சொல்றேன். என்னென்று சொல்றேன். அப்ப என்னென்று கேட்டால், இந்த முடிவை அடைந்த இந்த நிலையில இருக்கவர்கள் தான் இதைத்தான் சந்நியாச யோகம் என்று சொல்லுறது. இதுல வந்து சந்நியாச யோகா, தியான யோகம் சொன்னவர் முதல். தியானம் என்றது அந்த சிந்தனையிலேயே இருத்தல். பிறகு டிட்டாச்மெண்ட், டிஸ்என்டாங்கிள்மெண்ட் சொன்னார். இந்த டிட்டாச்மெண்ட் டிஸ்என்டாங்கிள்மெண்ட்லயே பெர்சிஸ்டன்ஸா இருக்கிறவன் தான் சந்நியாச யோகம். சன்னியாசியா மடத்துல போய் இருந்துட்டா மட்டும் பத்தாது. மடத்திலேயே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. எல்லாருக்கும் கசப்பான உண்மைகள் நிறைய உண்டு. ஆறுமணாவலர் இருந்தார், நாவலர் பட்டம் கொடுத்தார், திருவாவூர் ஆதீனம், சைவ பிரகாச வித்தியாசல ஆதீனத்துல கோடிக்கணக்கான நிலங்கள் சொத்துக்கள் இருக்கு. ஒருவர் கூட ஆறுமணாவலருக்கு ஒரு சதம் கொடுக்கையில புத்தகம் அடிக்கிறதுக்கு. பட்டம் கொடுத்தார்கள் வேற ஒன்றும் இல்லை. ஒரு துண்டு நிலம் கொடுக்கையில எவ்வளவு கோடிக்கணக்கான நிலம் கிடக்கு. சிதம்பரத்து நிலமா ஊரூரா நிலம் காணி. அது இப்பதான் கொஞ்சம் என்க்ரோச் பண்ணி போட்டாங்க. அந்த நாளையில அன்என்க்ரோச் எல்லாம் அப்படியே இருக்குது. ஒரு தரம் உபயோகப்படுத்தல ஆர்மனாற்றுக்கு அந்த ஆதீனங்கள் கொஞ்சம் கொடுத்திருந்தா சைவத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுச்சி வச்சுட்டு போயிருக்கு. ஆர்மனாருக்கு ரொம்ப வருத்தம். ஒரு முறை ஒரு ஆதீனம் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு அரை ஒரு எழும்பி போயிட்டார். அப்புறம் இவருக்கு ஒரு சால்வையும் காசும் அனுப்பி வச்சார். ஆர்மனார் திருப்பி அனுப்பிட்டார். திருவாரூர் ஆதீனம் தான் அப்படியே திருப்பி அனுப்பிட்டார். ரிட்டர்ன் இட் பேக் சொன்னார். சால்வையை திருப்பி அனுப்பி சொன்னார், இதை வித்து போட்டு அங்க இருக்கிற மறைஞான சம்பந்தர் சமாதி கோயிலுக்கு திருப்பணி செய்யுங்க, இந்த இதுக்கு பாவிங்கன்னு திருப்பி அனுப்பிட்டார். சன்மானம் எல்லாம் திருப்பி அனுப்பிட்டு அவர்கள் புத்தகத்துக்காக கொடுத்த நன்கொடையை மட்டும் பள்ளிக்கூடத்துல சேர்த்தார். 50 ரூபாயோ என்னவோ அப்படித்தான் இருந்தது.
அப்ப அந்த அது என்னத்துக்கு சொல்றேன்னா அப்புறம் அதுக்குள்ளேயே பிறகு சொந்தக்காரர் தான் வரணும், அடுத்த இவை தான் வரணும், இந்த ஆணைகள் எல்லாம் எல்லாம் இருக்குது நிறைய. இந்த காணிகளை பராமரிக்கிறது யார், குத்தகை எடுக்கிறது யார், அதெல்லாம் எல்லாமே அந்த குறிப்பிட்ட குடும்பத்தார் எல்லாம் இருக்கு. அது காஞ்சி மடத்துக்கு போனால் இருக்குது, அந்த பக்கத்தால பிராமணத்தால. இந்தியால மடங்கள், சைவ மடங்களுக்கு போன வேளாளர், அந்த குடும்பம், அந்த இது அது இது இப்படி அண்டி அண்டி பிழைத்து அப்படி அதுல நிறைய இருக்குது. அப்ப அங்க போயெல்லாம் நாங்கள் சந்நியாச யோகம் என்றது எதிர்பார்க்கல. அப்ப இந்த சந்நியாச யோகம் என்பது அந்த art of disentanglement, the persistent and perseverance in the art of disentanglement in our day-to-day life is சந்நியாச யோகம். அதான் நான் சொல்றேன். அந்த நிலையில அதுக்கு அடுத்ததாக இந்த தியானம் செய்கிறது எப்படி என்றதை சொல்றார். தனிப்பட்ட இடத்துல போய் தூய்மையாக, உடல் தூய்மை, உள்ளந்தூய்மை, உடை தூய்மை, இடம் தூய்மை, தனித்த இடம், நேர இருந்து கழுத்து தலை உடம்பு நேராக இருந்து தியானிக்க வேணும் என்று சொல்லி இருக்கிறார். சுகாசனத்தில இருந்து குருவை தியானித்து வணங்கி பிறகு சிவத்தியானம் சொல்லுவார். சிவத்தியானம் அருமையான பாடல். சிவத்தியானத்தை சொல்லிவிடுங்க சிவக்குமார். திருச்சிற்றம்பலம். அருட்புண்டரீகம் விரஜம் விசுத்தம். ஹருத் என்று சொல்லப்படாது, ஹிருத். ஹிருத் இதுல இருந்தான் ஹிருதயம், இதுல இருந்தான் ஹார்ட் எல்லாம் வந்து ஹிருத். இருட்புண்டரீகம் விரஜம் விசுத்தம் விசிந்திய மத்தியே விசதம் விசோகம் அசிந்திய மவ்யக்த மனந்த ரூபம் சிவம் பிரசாந்த மம்ருதம் பிரமயோனிம் இருட்புண்டரீகம் இருதய தாமரையில் இருப்பதாய் விரஜம் விசுத்தம் அப்பழுக்கற்றதாய் தூய்மையானதாய் மற்றது தெளிவாக விசிஞ்ச மத்தியே விசதம் விசோகம் சோகம் இல்லாததாய் இல்லாததாய், மற்றது அசிஞ்சம் சிந்தனை கெட்டாததாய், அவ்வியக்தம் தோன்றாததாய் தோற்றம் இல்லாததாய், அனந்த ரூபம் அநேக தோற்றங்களாய் சிவம் சிவம் இருக்கின்றது. பிரசாந்தம் சிவம் பிரசாந்தம் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணவே இயலாது. சிவம் பிரசாந்தம் அம்ருதம் அம்ருதவண்டா மரணமில்லா தன்மை பெரும்பேறு. பிரம்மஜோனிம் எல்லாவற்றுக்கும் தோற்றுவாயிருக்கிற தெய்வம். பிரம்மஜோனி ஜோனி என்றா தோற்றுவாய். தொடர் மங்காள சிவத்தியானம் பாருங்க. தமாதி பாருங்க. தமாதி மத்தியாந்த விஹீன மேகம் விபும் சிதானந்த மரூப மத்புதம் உமா சிவகுமாரம். அதுல என்னண்டா வந்து ஆ வர்றதுல அது சேர்ந்து வருது. இப்ப உண்மையாக என்னண்டா விபும் சிதானந்தம் அரூபம் அற்புதம் அப்படிதான் இருக்குது. அது சேர்த்து சொல்லேங்க இப்படி வருது. அப்ப அரூபம் என்றா தெரியும், ரூபம் இல்லாது. அற்புதம் என்றா தெரியும் எங்களுக்கு. விபும் என்றா எங்கும் பறந்தது, ஆகாசம். விபும் சிதானந்தம் அரூபம் அற்புதம் உமா சகாயம் உமையோடு கூடியது. பரமேஸ்வரம் ஈஸ்வரத்துக்கெல்லாம் சுப்ரீம் இருக்கிறது. பரமேஸ்வரம் பிரபும் பிரபு. திரிலோச்சனம் முக்கண். லோச்சனம் என்றா கண். இந்த நாடி சாஸ்திரம் ஒண்ணு இருக்குல்ல, நாடி சாஸ்திரத்துல போய் பார்த்தா சிலதுகள் சொல்லுவாங்க, அது இப்போ எழுதி வச்சதுண்டு. அதுல வெறும் கண்ணாடி போடுறத சொல்லுவாங்க. அந்த காலத்துல எழுதி வச்ச சொல்லுவார்கள் லோச்சனம் போடுவாரு. லோச்சனம் என்றா இவருக்கு கண்டிப்பாக குறைஞ்சு அது லோசனத்தினால சரி பண்ணப்படும் இருக்கு. லோசனம் வண்டா கண். இதே மாதிரி ஒரு கைனகாலஜிஸ்ட் இருந்தார். மனைவியர் அங்க இன்டர்ன் செய்ய கொழும்பு காசு ஹாஸ்பிட்டல் இருந்தவர். அவருக்கு ஒரு தசைச்சோர்வு நோய், மயஸ்தீனியா கிராவிஸ். அவர் வந்து மெடிக்கல் ஃப்ரெண்ட் இருக்கைக்குள்ள ரெஸ்பிரேட்டர்ல இருந்தவர், சுவாச மிஷின். அந்த நாள்ல ரெஸ்பிரேட்டர் அயன் லாக் 6 மாதத்துக்கிட்ட அதுக்கு மேல இருந்தவர். அது நாடி சாஸ்திரத்துக்கு போய் சொல்லுதாக இருந்துச்சு, உன்னுடைய உயிர் ஒரு யந்திரத்துல ஊசலாடி கொண்டிருந்தது. திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் தியானித்து முனிவர்கள் கச்சதி அடைந்தார்கள்.
பூதஜோனிம் சமஸ்த சாட்சிம் பூதஜோனிம் எல்லாவற்றை ஜோனி என்ற தோற்றுவாய் எல்லா பூதங்களுக்கும் தோற்றுவாய் பூதங்கள் ஜட உலகத்துக்கும் தோற்றுவாய் உயிர்களையும் பூதங்கள் என்று சொல்றது அதுக்கும் தோற்றுவாய் சமஸ்த சாட்சியும் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பேன் தமஸ்தரஸ்தாத் தமஸ் என்றது இருட்டு தமசோமா ஜோதிர்கமே என்றது இருட்டு தரண்டா அதுக்கு அப்பால இப்ப இருளை கடந்தது இருக்கிறது ஸ்தானம் என்றா ஸ்தாத்தண்டா ஸ்தானம் என்ன போட்டிருக்கு தியானித்தே முனிவர்கள் அந்த உயர் பெறநிலையை அடைந்தார்கள் யானவ இருளுக்கு அப்பாலான உள்ள இதை தியானித்தே முனிவர்கள் அந்த உயர்நிலையை அடைந்தார் அது சிவத்தியான் அதுதான் சிவம் அதுதான் பிரம்மன் அதுதான் இந்திரன் அதுதான் அக்ஷரம் சரம் என்றா தேய்வில்லாதது அக்ஷரம் என்றா தேய்வில்லாது ஷய என்றா தேய்தல் அழிதல் குறைதல் அக்ஷய பாத்திரம் என்று இருக்குது எடுக்க எடுக்க குறையாது இங்க ஷரம் என்றால் அழிதல் அக்ஷர என்றா அழிவில்லாதது பரமஸ்வராட் பரமண்டா சுப்ரீம் ஸ்வராட் என்றா சாம்ராஜ்ய அதிபதியத்தான் ஸ்வராட் என்று சொல்றது ச ஏவ விஷ்ணு அவனே விஷ்ணு ச பிராண அவரே பிராணன் ச கால அவரே காலன் அவரே அக்னி அவரே சந்திரன் சொல்லுவார்கள் எல்லா தேவர்களாய் நிற்பது இறைவதான் சிங்க்ரோனைசேஷன் ஆஃப் சியா தியானத்துல வரும் லிங்க வழிபாடு நேற்றுன்னு சொன்னான் எல்லா லிங்கத்தையும் பார்த்தாலும் பிரகடைய ஆலயத்து 5 லிங்கம் ஆலயத்துல இருக்கிற கோபுரம் ஆலயத்தில் இருக்கிற விமானம் ஆலயத்துல மூலஸ்தானத்துல இருக்கிற பானலிங்கம் ஆலயத்துல முன்னுக்கு நாள் இருக்கிற பலிபீடம் அங்கால உற்சவ மூர்த்திகளாக 5 லிங்கம் அவனியிலே 5 லிங்கம் உலகத்துல நிலன் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று 5 லிங்கம் மேலகத்து 5 லிங்கம் மேலே இருக்கிற தெய்வங்களாக இருப்பது அந்த தெய்வம் 5 தெய்வம் பொதுவாக சொல்லுவார்கள் சூரியன் சந்திரன் இந்திரன் வருணன் அக்னி என்று மாறி மாறி சொல்லலாம் 5 அப்படி இல்ல தேவர்கள் அதான் 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 இந்திரன் அதான் சந்திரன் எல்லாம் வருதுதான் மேலகத்து 5 மேனி மெய்யெழுத்து 5 மேனி நாம சிவாய சிவாய நாம 5 எழுத்தும் அதற்கு லிங்கம் உண்டு நூலகத்து 5 மேனி வேதம் ஆகமம் உபநிடதம் புராணம் அப்படி அந்த 5 பேரும் அதுக்குள்ள அந்த 5 அவருக்கு திருமேனி நூலகத்து புத்தகத்துள்ளுரை மாதிரி நுண்ணுறவு 5 மேனி இந்த பஞ்சபூதங்களுடைய நிறங்களோர் 5 விண்ணோர்கள் ஏத்த பார் பொன் என்றால் இது பூமி அங்கால வரும் அங்கால நீர் உண்ண விளக்கத்துல பாட்டாயே இருக்குது நீர் வெண்மை நெருப்பு சிவப்பு கால் அல்லது காற்று கருப்பு ஆகாசம் புகை நிறம் உண்ண விளக்க பாடல்ல அப்படியே வரும் அது பொன்பார் அதை பார்த்துருவோம் இருக்கா பார்த்துட்டா நல்லா இருக்கும் அந்த நேரத்திலேயே பொன்பாருண்டா தங்கத்தோட நினைக்கப்படாது தங்கம் விலை குறைஞ்சிருக்குதான் ஷேர் அங்க விட்டுட்டு திருப்பி காட்டுறேன் தெரியுதா இல்ல இல்ல தெரியலையா தெரியுது சாரி இல்லையன்றோன்னு நான் வரேன் திருப்பி போடுறேன் ஓகே தெரியுதா இதான் மெய்கண்டா அதுல உண்மை விளக்கம் 5 நிறத்தையும் சொல்லுங்க படியுங்க பாப்போம் பொன்பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார் எழுத்து லவரைய அப்பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது இது 5 பூதங்கள் இயல்பு பொன்பார் பூமிக்கு நிறம் பொன்னிறம் புனல் வெண்மை புனல் என்றது நீர் நீருக்கு நிறம் வெண்மை பொங்குமணல் சிவப்பு
கனலுக்கு நிறஞ்சிவப்பு. இது வெளியில இருக்கிற பூதம் இல்ல, சூட்சும பூதம், கண்ணுக்கு தெரியாது. அது என்றுதான் சொல்றார் இவர். நீங்க வெளியில பார்க்கப்படாது. வெண்கால் கருமை, கால் என்பது காற்று. அதான் மூலாதாரத்தில் மூன்றொழுகளை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து என்ற காலத்தூக்குறையில கால் என்றா காற்று, அது கருப்பு. வளர்வான் தூமம், தூமம் என்றா புகை நிறம். இருண்ட தூம மார்க்கம், அச்சாதி மார்க்கம். இருண்ட பிறகு இறந்த பிறகு போற பாது ஒரு பகுதி வந்து ஒளி மார்க்கம், அச்சாதி மார்க்கம். இன்னொரு பக்கம் இருள் மார்க்கம், தூமாதி மார்க்கம் சொல்றது. அப்ப தூமம் என்பர், இதுதான் 5 நிறங்கள். பிறகு 5 பூதங்களுக்கு வெளுத்து. லவரய, பூமிக்கு பீஜம் லம், சிவபூசையில வரும், பூத சுத்தியில வரும். லம் பூமிக்கு பீஜம், வம் நீருக்கு பீஜம், ரம் அக்னிக்கு பீஜம். ரம் வந்து அக்னி பீஜம். அடுத்தது அது காற்றுக்கு, ஜம் வந்து காட்டுக்கு பீஜம். அது ஆ என்றார். ஆ என்ற ஹம், அம் அம். ஆ வந்து தமிழ்ல ஆ என்றுதான் வரும், அம். அது வந்து ஆகாச பீஜம். ஹர என்று சொன்னா 2 பீஜம் வந்தது. ஹரகண்டா ஆகாசத்துக்குரிய ஹ, நெருப்புக்குரிய ர. ஆகாச பீஜமும் அக்கினி பீஜமும் சேர்ந்துதான் ஹரநாமம் இருக்குது. எங்கும் பறந்தது, எல்லா பாவங்களையும் பொசுக்குறது. அதுதான் ஹர 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 ஹர. அது அந்த எழுத்துக்களோ. அப்ப இது என்னத்துக்கு சொன்னது என்றால் அந்த நிறத்துக்கு. நிறத்துக்கு வாரம் அடுத்தது போட்டு. அப்ப நுண்ணுறத்தில் 5 மேனி, நுண்ணுறம் 5 மேனி. எங்க வச்சுட்டோம்? தெரியுதா? நுண்ணுறம் 5 மேனி. அப்ப அதுவே பிராணம் சார்ந்தது. அப்ப இப்ப என்னன்னா மேலகத்து 5 மேனிலாம் தெய்வங்கள், அது மேல நுண்ணுறம் 5 மேனி. இந்த 5 நிறங்கள், நிறங்களோர் 5 என்று இருக்கு. அது கொண்டு மற்றது அடுத்தது சால உட்கரண மேனி. உட்கரணம் என்றா அந்த கரணங்கள். என்ன அந்த கரணங்கள்? மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். அது எல்லாமே இறைவனுக்கு சரீரம். இறைவனுக்கு சரீரம். சகலமை இறைவற்காமி. அப்ப எல்லா லிங்கத்தையும் சின்க்ரோனைஸ் பண்ணி பார்க்கிறேன். தியானம் இது. அது பூசையின் முடிவில சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாட்டு. அது இது வந்து இருக்கிறது வந்து சத்துவ பிரகாசம் நினைக்கிறேன். சத்துவ பிரகாசம். அப்ப இதுல வந்து பார்த்து அதுவே எல்லாவையும் இருந்தது, இருப்பது, இருக்க போவது, அழிவற்றது, அதை அறிந்தே ஒருவரை மரணத்தை கடக்கிற. இதை விட வேற வழியே இல்லை. நோ அதவே. நாண்ய பந்தாபி, நான்டா இல்ல, அந்நியண்டா, அந்நியமண்டா வேற, அந்நியமண்டா வேற, அனன்னியமண்டா உண்டு எங்களோட இருக்கிறது. அந்நியமின்மை. அப்ப நான் அந்நியம் இல்லா, இதற்கு வேறாக பந்த விமுக்தையே, பந்தங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒன்றும் இல்லை. நான்டா இல்லை, இதுதான் ஒரே வழி. இதுதான் அடுத்த தியானம். இதுதான் யோக காட்சி, ஞான காட்சி. சர்வபூதஸ்தம் ஆத்மானாம், எல்லாவற்றிலும் அந்த ஆத்மா. சர்வபூதம் என்பது பஞ்சபூதங்களாகிய ஜடம், மற்றது பூதங்களாகிய உயிர்கள். பூதஜக்கியம் என்று சொல்றது 5 வீடுகளில் ஒன்று பூதஜக்கியம், மற்ற உயிர்களை ரட்சித்தல். எல்லா உயிர்களிலும் இறைவனை காணுகிறோம், எல்லா உலகங்களிலும் இறைவனை காணுகிறோம். அதே மாதிரி இறைவனிலே எல்லாவற்றையும் காண்றது, அது 2வது. இறைவனில் எல்லாவற்றையும் காண்றதைத்தான் திருப்பெரு வடிவம் என்று, விஸ்வரூப தரிசனம் என்று கந்த புராணத்துல, மற்றது பகவத்கீதையில எல்லாத்திலையும் வர்ற திருப்பெரு வடிவங்கள். இதில் இறைவனிலே எல்லாத்தையும் காண்றது. திருப்பெரு வடிவென்று 2 சும்மா காட்சிகள் போட்டிருக்கிறது. முருகப்பெருமான் பீதவாவது ஒரு காட்டினது எல்லாம் திருப்பெரு வடிவம். அதே மாதிரி கிருஷ்ண பகவான் தூது போகைக்கும் ஒருக்கா காட்டுவார், அர்ஜுனனுக்கும் ஒருக்கா காட்டுவார். அர்ஜுனனுக்கு காட்டினது பகவத்கீதையில இருக்கு. எல்லாம் அவர்ல பார்க்கிறோம். ஒரு பெரிய அத்தியாயம், முன்னாடி படிச்சு பாருங்க எத்தனை அத்தியாயம் என்று பாருங்க. 10வதோ நீங்க அதர வருவது இந்த பகுதி பகவத்கீதை. எல்லாவற்றிலும் தனமாத்மனை காண்பதும் எல்லாவற்றையும் ஆத்மனில் காண்பதும் மாத்திரமே ஒருவன் அந்த பரமரகத்தை அடைகிறான். வேற இதுதான் அந்த ஞான காட்சி என்று சொல்லி இதற்கு பிராக்டிஸ் சொல்ற. தியானத்துல இருந்தாலும் ஓங்காரத்தை எப்படி ஜபிக்கணும், அந்த அரணிக்கட்டையும் அரணிக்கோலும் வச்சு திருப்பி திருப்பி அதை கடைந்து கடைந்து அக்கினியை எடுப்பது போல
இந்த ஆத்மாவிலே ஓம் என்ற பிரணவத்தை உச்சரித்து உச்சரித்து கடைய கடைய ஆத்மாவிலே அக்னி வரும். அதான் ஞான அக்னி. அந்த ஞான அக்னியில ஆத்மாவை மூடி இருக்கிற அந்த பாச இருள் மலங்கள் தகிக்கப்படும். அந்த ஓம் என்ற ஜபத்தை சொல்லுகிறார். எங்களுக்கு ஓம் என்பதும் பிரணவம் என்று சொல்லுவார். பஞ்சாட்சரமும் பிரணவம் தான். பஞ்சாட்சரம் விரிந்த பிரணவம், வியஷ்டி பிரணவம். ஓம் என்பது சமஷ்டி பிரணவம். ஓமிலேயே 5 ஊறு இருக்கும். ஆ உ இம் என்று பார்க்கிறது முக்கலை பிரணவம். ஆ உ ம பிந்து நாதம் என்று பார்க்கிறது ஐங்கலை பிரணவம். இப்படியே 12 கலை 16 கலை எல்லாம் இருக்கு. சோடச கலைய அது ஷட்கல யோகா பிரசாத யோகம் என்று சொல்லுவார்கள். நிர்வாண தீட்சை பெற்றவர்களுக்கு உரியது. பிரணவத்தை உச்சரிக்கிற பொழுது 12 கலை 16 கலையை தியானிச்சு அதுக்கும் ஒரு வழி இருக்கு. போய் எங்களுடைய சிவபூஜையில ஒரு பகுதி வரும். அதுல அந்த இது வரைக்கும் கொண்டு போறது. அந்த சுவாமிய ஆத்மாவை இங்க இருந்து எடுத்து அந்த முலிங்கத்துல பிரதிஷ்டை பண்ணிக்க நாங்க பாவனையா செய்கிறோம். இதுல இருந்து எடுத்து ஒரு பூவை கொண்டு போய் அப்படி உச்சி வரைக்கும் கொண்டு போய்க்கல இந்த இவ்வளவு கலைகளையும் அந்த ஓமண்ட பிரணவத்தினூடாக கடந்து அதெல்லாம் ஒவ்வொரு குட்டி குட்டி தாமரைகள் அதெல்லாம் மலர பண்ணி இந்த இடங்கள்லயே அப்படியே தங்கி 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 எடுத்துக்கொண்டே மனசை எடுத்துக்கொண்டு போய் பூவை முன்னால வைக்கல முன்னால் இருக்கிற லிங்கத்துல எங்களுடைய பிராணன்ல இருக்கிற சிவனை கொண்டே அங்க பிரதிஷ்டை பண்ணியாச்சு. அதுக்கு பிறகுதான் லிங்கத்துக்கு பூசை அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு சுத்தம் பண்ண பிறகு செய்கிறது. அதுல இந்த இதுக்கு அந்த இது இருக்கு. அப்ப இது ஓம் என்னும் அப்ப ஓம் அப்ப அதுல அந்த 5 கலை 14 கலை எல்லாம் இருக்கு. இதுல வரைக்குள்ள பிந்து கலை இங்க வரும். இதுக்கும் இந்த என்ன சொல்றது இந்த உச்சி இருக்குத்தானே, உச்சியில நாத அந்தம் வரும். நாதம் நாதாந்தம் அந்த இதுல முன்ன வரும். கழுத்துல விடகலை ஒன்று வரும். இப்படி கொண்ட அந்த விடம் இருக்கிறது கழுத்துல வேறுபாடு இருக்கிற விஷகலை அப்படி ஒவ்வொரு கலைகளையா வரும். இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. இதுல போய் நாதாந்தம் முடிஞ்சா நாதாந்தத்துக்கு அங்கால மேல கலை இருக்கு. அதுல கடைசி கலை உண்மனாகலை. உண்மலாகலை உண்மனாகலை மனோன்மணி. அதை கடந்து போனதான் சதாசிவம். உண்மனாகலை 4 கலை அங்க, அதுக்கு மேல 4, இதுல இருந்து இந்த நெட்டி பிந்துல இருந்து நாதாந்தம் வரைக்கும் 4, பிறகு இதுல 4 வரும். இதுல இருந்து ஒண்ட அந்த புருவ மத்தியில இருந்து இங்கால கண்டம் இந்த இது வரைக்கும் 4, இதுல விஷகலை இங்க 4, அப்படியே வரும் 16 கலைகள். என்ன இதுல அப்படித்தான் இந்த பிரணவத்தினுடைய உச்ச தியானம் தான் இந்த பிரசாத கலாயோகம். அது உண்டு. மற்றது நாங்கள் இருக்கிற பொழுது நேற்று சொன்னதுதான் இது. நாங்கள் இந்த ஆணவத்தினால மறைக்கப்பட்டிருக்கிறது பொழுது எங்களோட உடம்புதான் நாங்கள் நெச்சு எல்லாம் நாங்கள் தான் நெய் செய்கிறோம் நெச்சு செய்கிறது. கருத்திருத்துவம் போத்திருத்துவம் எல்லாம் ஒற்றொன்று ஒத்து வர்றது பாருங்க. நேற்று இதை பற்றி தானே காய்ச்சினாங்க. ச ஏவ மாயா பரிமோகிதாத்மா. இந்த மாயையில மோகப்பட்டு சிக்கப்பட்டிருக்கிற ஆத்மா சரீரம் ஆஸ்தாய கரோதி சர்வம். சரீரம்தான் தன்னுடைய ஆஸ்தி. இதுதான் என்னுடைய பொருள். ஆஸ்தி என்ற பொருள். இது பொருள் என்று கேட்டா சொல்றது. சில பேருக்கு புள்ள குட்டி பொருள், சில பேருக்கு என்ன கணவனே கண்கண்ட தெய்வம், காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பமே நல்லது, இப்படி ஒவ்வொருவர் சொல்லுவிடும். மக்கள் சேவை மகன் சேவை, செய்யும் தொழிலே தெய்வம், காசேதான் கடவுளடா, இப்படி ஒவ்வொரு விதமான பொருள் ஒவ்வொருத்தருக்கு. யோசிச்சு பாருங்க, எல்லாரும் சாமியும் போடுறதுதான் வாழ்க்கையில நிஜமா எதை பிடிக்கிறேன்னு கேட்டா ஒருவர் மனுஷனை பிடிப்பார், ஒருவர் மனுஷியை பிடிக்க, ஒருவர் பிள்ளைய பிடிப்பார், ஒருவர் குடும்பத்தை பிடிப்பார், இன்னொரு அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் என்றது அப்பா அம்மாவை கூக்கி கொண்டாடுவார். இன்னொருவர் காசேதான் கடவுள் என்றுவார், செய்யும் தொழிலே தெய்வம் என்றுவார், மக்கள் சேவை மகேசன் சேவை என்றுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை பிடிச்சு வச்சிருக்கான். பொருள் என்றது அதுதான். ஆனா உண்மையான பொருள் இது எல்லாம் கடந்தது. அதான் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. அந்த மருள் என்றா மயக்கம்.
அந்த மயக்கத்தினால அதான் மயக்கம், மாயா பரிமோகிதாத்மா, அந்த மயக்கம் மூடி இருக்குது. மோகம் என்றா அப்படியே அப்படியே பிடிப்ப நல்ல சந்தோஷமா மூடி இருக்கு, அதுதான் சிரிப்பு. இப்ப மூடி இருக்கைக்குள்ள சிறையில இருக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது வேற. ஐயோ கட்டுப்பட்டு போனேன்னு வருந்தி கொடி, அப்படி இல்லை, நல்ல சந்தோஷமாக. அது எப்படி கண்டா இந்த தமிழ் வாத்தியார் பக்கத்துல இருக்கிற சொல்லி வர்றது, இந்த இந்த பண்டி பண்டி யாழ்ப்பாணத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த கான்ல தண்ணி ஓடும். ஆஸ்பத்திரி பக்கத்துல பெரிய கான்கள் எல்லாம் இருக்கு, இந்த பெரிய கடை பக்கம் மெயின் ஸ்ட்ரீட்ல அந்த காலில் கான்கள் எல்லாம் இருந்து அதுல போனா இந்த பண்டி அந்த நார சேர்த்து தண்ணிக்குள்ள சந்தோஷமாக குளிச்சு கொண்டிருப்பாரு. பரிமோகிதாத்மா, வேற சந்தோஷமா செய்து கொண்டிருப்பார். எப்படி மாயம் பாருங்க சந்தோஷம். அதை விட அந்த வாத்தியார் இன்னொன்று சொன்னார், அந்த பண்டி அதுக்குள்ள சந்தோஷமா நல்ல வடிவா சேர்த்துக்க போய்கொண்டிருக்குது, அதை பார்த்து கொண்டு போற ஒருவருக்கு அட்ட நல்ல கொளுத்த பண்டிகையா இருக்கு, நல்ல இறைச்சியா இருக்கு வந்து வாய் உருமா. அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சிவா அதைத்தான் சொன்னார். ஏவம் மாயா கரியோ கரியண்டா அப்படியே சுத்தி சூழ்ந்துட்டு சரி மோகம் வந்து அப்படியே சந்தோஷமா மோகத்துல அப்படியே போய் ஆஹா இருக்கு, அப்படியே பண்டி சேர்த்துக்க இருக்கிற மாதிரி. அதான் பரிமோகித ஆத்மா. சரீரம் ஆஸ்தாய், ஆஸ்தி என்ற உடைமை, ஆஸ்தி என்ற உடைமை. அதைத்தான் தன்னுடைய உடைமை, தன்னுடைய பொருள் என்ற சரீரத்தை தான் தன்னுடைய பெரியதன் வச்சு கரோதி சர்வமே, கரம் என்றா செய்கிறது என்று தெரியுது, கரண்ட கராத கரோதி சர்வம், எல்லாவற்றையும் செய்கின்றது. செய்யக்குள்ள என்ன செய்யுது ஆத்மா? அதான் நான் சொன்னேன், எங்களுக்கு இறைவன் தான் அறிவிக்கிறார், இறைவன் தான் எங்களுக்கு காட்டுகிறார், இறைவன் தான் எங்களை இச்சிக்க வைக்கிறார், இறைவன் தான் அதை எங்களோட இருந்து உயிரோட இருந்து அனுபவிக்கிறார். காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் அவர் அருளாடி தெரியாது. அப்ப எப்படி என்றால் அந்த இறைவனுடைய சிற்சக்தியானது எங்களுடைய சிற்சக்தியோட, ஆன்மாண்ட சிற்சக்தியோட பொருந்து நின்று, பொருந்துறதுக்கு இடையில தடையா இருக்கிறது ஆணவ மேல தடை. அது எவ்வளவு லேசா இலகி இருக்கோ அவ்வளவுக்கு பொருந்தும். பொருந்தினால் எங்கட இச்சா சக்தியோட அதனுடைய இச்சா சக்தி சேர்ந்தா மோட்டிவேஷன், எங்களுடைய கிரியா சக்தியோட அதனுடைய கிரியா சக்தி சேர்ந்தா எங்களுடைய ஆக்ஷன், அது எங்களுடைய ஞான சக்தி அறிவோட சக்தியோட அதனுடைய ஞான சக்தி சேர்ந்தா எங்களுடைய அறிவு. அப்படித்தான் அறிகிறது, அப்படித்தான் செயற்படுறது. ஆனா எங்களுக்கு அந்த ஆணவ தடை இருக்கிறதால இப்பவும் அதுதான் நடக்குது. ஆனா ஆணவ தடை இருக்கிறதால முழுமையாக பொருந்து செயற்படுத்த இல்லாது. ஆனா அதால நாங்கள் என்ன செய்கிறோம்? நான் தான் செய்கிறேன், கருத்திருத்துவம், நான் தான் அனுபவிக்கிறேன், போத்திருத்துவம், போகம் பொத்திருத்துவம், ரெண்டையும் வச்சு கொண்டு செய்கிறது. அப்ப the infatuated by delusion of externality is who identify himself the body and that all sort of things. அது 5 stages: waking, கனவு, நனவு, ஆழ்ந்த உறக்கம், 3 நிலைகள்லயும் அது நடக்குதுன்னு சொல்றாரு. 5 நிலை சொல்லும் செய்வோம். அதனால நாங்க செய்யறது இல்லை. இந்த தடை முற்றா விலகினோன்னு அந்த இறைவனுடைய சிற்சக்தியானது எங்களோட ஆன்ம சிற்சக்தியோட முற்றா பொருந்த, அவனுடைய இச்சா சக்தி என்று அது முற்றா பொருந்த, அந்த அவன் இச்சை தான் என்னுடைய இச்சை. அவன் இச்சை என்ன? அருள். இறைவனுடைய இச்சை தான் அருள், அளவற்ற அன்பு, அது எனக்கு வந்துடும். அவனுடைய கிரியா சக்தி என்னுடைய கிரியா சக்தியோடு பொருந்த தடையின்றி பாய என் செயல் எல்லாம் அவன் செயல். I am just a tool in his hand. தமி ஜந்திரம் துமி ஜந்திரி, அன்பரின் சந்திரன் நீ இயக்குவார். அவனுடைய ஞானாசக்தி எங்களுடைய ஞானாசக்தியோட பொருந்த அவன் அறிவே எனதறிவு, ஞானம் வந்துடும். அதான் ஞானி. அவன் செயல் என் செயல், அவன் என் சொல் அவன் சொல்ல வந்துடும். எனதுரை தனதுரையாக என்று சம்பந்தர் சொல்லுது. அந்த நிலை அதை இதுல வடிவ அழகாக ச ஏவ மாயா பரிமோகிதாத்மா சரீரமாஸ்தாய கரோதி சர்வம். என்ன செய்யுது? ஸ்தீரி அன்னபானாதி விசித்திர போகை. பெண் போகம், ஸ்தீரி சாப்பாடு, அன்னம், குடிவகைகள், பானம் ஆதி இது முதலான விசித்திர போகம், அனந்த நூதனமான, ஐயோ எத்தனை போகங்கள்! என்ன போகம் பண்ணிட்டு கவுளை இடத்து வெயிலுக்கு போய் கிடக்கிறான், நெருப்புக்கு சுத்துறான், கொதி ஆவி அறைகளை போய் பூட்டி கொண்டு இருந்து வேர்க்க பண்றான், எத்தனை உயரத்துல இருந்து படாரண்டு குதிக்கிறான் கட்டிக்கொண்டு. எத்தனை விசித்திரமான போகங்கள் இந்த உலகத்துல. ஒண்டர்லாண்டுக்கு போனா அந்த ரோலர் கோஸ்டர்ல போய் கட்டி குளறி எல்லாம் புழுந்தெழும்பி வர தெரியும் தானே, இப்படி மேல கொண்டே ஆட்டி கீழே தள்ளுறது எல்லாம் இருக்குது. கொண்டு என்ன விரையில போல.
நானும் ஒருக்கா இருந்தான் பிள்ளையோட கண்ணை மூடிக்கொண்டு ஒட்டே கத்தல்ல. அப்படி விசித்திரமான போகங்க. ஏனப்பா காசை கொடுத்து அப்படி கத்தி வரணும். அப்ப அரிஸ்தீரி என்னபானாதி விசித்திர போகைர் ஏவ ஜாக்தர் பரிதிருப்தி மேதி. விழிப்பு நிலையில இதுகள்ல நல்ல சந்தோஷமா அனுபவிச்சு கொண்டிருக்கிறான். பரிதிருப்தி பரிமோகம் என்று சொன்னார். அப்படியே சும்மா பொங்கி வழியுது. பரிமோகம் என்றா அப்படியே பொங்கி வழியுது. இங்க வந்து பரிதிருப்தி என்றா அப்படியே வலி சந்தோஷமாக இருக்கிறார். அதை கட்டுக்கொள்ள அழகாக சொன்னேன். அதே மாதிரி கனவுலோகத்துல ஸ்வப்னே சஜீவ இந்த ஜீவனானது சுகதுக்த போக்தா. நித்திரையிலேயும் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது, போக்தான அனுபவிக்கிறது. எப்படி? ஸ்வமாயா கல்பித்த ஜீவலோகே. ஸ்வமாயா தன்னுடைய சொந்தத்தாலேயே எனக்கு ஒரு மாய உலகத்தை கற்பித்து அதுல சாப்பாடு சாப்பிடுறது, ட்ரிப் போறது, ஆக்களோட கூடுறது, குடிக்கிறது எல்லாம் நடக்கும் கனவில். கல்பித்த ஜீவலோகி, கல்பனையான ஒரு உலகத்துல நடக்கும். சுஷுப்தி காலே ஆழ்ந்த உறக்கம் வந்துடுது. சுஷுப்தி என்ற ஆழ்ந்த உறக்கம், டீப் ஸ்லீப், நோ கனவு. சகலே விலீனே எல்லாம் விட்டுட்டு. தமோ இருள், தமமண்டா இருள் என்று சொன்ன. தமோ விபூதித சுகரூபமேதி. வேற சுகமா இருக்குது அங்க இருட்டுல. அங்க இருட்டுல சுகமா இருக்குது. இது ஆழ்ந்த உறக்கம். ஜீவன் முத்த நிலையில இதே மாதிரித்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வலு சுகமா இருக்குது. ஆனா முழிச்சிருக்கு. அது இதுல சொல்லல. விழித்திருக்குது. சுசுப்தி காலே இல்லை, ஜாக்கிர காலே சகலே விலீனே. தேஜோ தமோன்றது இருள், தேஜோ என்று போட்டமண்டா ஒளியில அது எல்லாவற்றையும் மறைந்து கொண்டு விழித்திருந்து சுகரூபம் அந்த சுகத்திலே இருப்பது முத்தி நிலை. முத்து நிலைக்கும் ஜீவன் முத்து நிலை எப்படி இருக்கும்ன்றதுக்கு ஒரு ஒப்பீடு. இப்ப இதைத்தான் சொல்றாங்க, சாக்கிரத்தே அதீதம். சாக்கிரம் வேண்டா விழிப்பு நிலை, அதீதம் வேண்டா கடந்தது. சாக்கிரத்தில துரியாதீத நிலை. சாக்கிரத்தே அதீதத்தை புரிந்தவர்கள் இவர்கள் பாக்கியத்தை பகர்வதையன் ஆக்கு முடிகவித்து அரசாண்டு அறிவியலோடு அங்கு இன்புற்று இருந்திடும் அகப்பற்று அற்றிருப்பர். இப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஏதோ சாமி மாறி கொடுக்கிறார், இப்படி ருத்ராட்சம் கொண்டு போட்டு கொண்டிருக்கிறார், இருந்து போறவே இல்லை, அப்படி லட்சம் பண்ணி கொண்டிருக்கிறார், பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் இல்லை. அவர்கள் அரசர்களாக கூட இருப்பார்கள். பார்ட்டி ஃபங்க்ஷன்ல போய் நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டு இருப்பார்கள். ஆக்கு முடி கவித்து அரசாண்டு அறிவியரோடு அங்கு இன்புற்று இருந்திருந்தும் அந்த டிஸ்என்டாங்கிள்மெண்ட் இருக்கும். அகப்பற்று அற்று இருப்பர். They are not entangled with any of these. ஆர்கனைசேஷன்ல இருக்கலாம், அரசாங்கத்தில் இருக்கலாம், பார்ட்டியில இருக்கலாம், ஃபங்க்ஷன்ல இருக்கலாம், தொழில இருக்கலாம். ஆனா ஆர்ட் ஆஃப் டிஸ்என்டாங்கிள்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். மற்றவர்கள் வந்து அகப்பற்று அற்றாலும் அந்த என்ன புறப்பட்டு அற்றாலும் அகப்பட்டு போகாது மற்றவை. அவை திருப்பி இதுல வந்து கொண்டே இருக்கணும். இது அவருடைய ட்ரீம் ஸ்டேட். இது ஆத்மா அந்த சுகமா தான் இருக்கண்டா ஏன் திருப்பி விழிச்சு கொண்டு வருது? நித்திரையிலே போயிட வேண்டியான்னு எல்லாரும் சொல்ற மாதிரி. நித்திரையில சுகமா இருந்தால் அது இருட்ட ஒளியோன்றது வேற விஷயம். அது என்னண்டு திரும்பி வருகுது என்று சொன்னால் அங்க வந்து அந்த கர்ம வினை இருக்குது. அவற்ற ப்ரீவியஸ் கர்ம வினையால இருக்கிறதாலதான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நித்திரையில இருந்து முடிக்கிறோம். நல்ல ஒரு கேள்வி. ஒருத்தரும் கேட்கிறேன், நித்திரை போனாலும் ஏன் திரும்பி முடிக்கிறோம்? Why we are waking up again? நித்திரை நல்லா தானே இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. நோயை பற்றிய யோசனை இல்லை, பிள்ளைய பற்றிய யோசனை இல்லை, வருத்தத்தை பற்றிய யோசனை இல்லை, நாளைக்கு என்ன நடக்க வேண்டிய யோசனை இல்லை, கடையை பற்றிய யோசனை இல்லை, காசை பற்றிய யோசனை இல்லை, கடனை பற்றிய யோசனை இல்லை. நல்ல வடிவா தூங்கி கொண்டு இருக்கவனியான ஏன் விளம்பரம்? எங்கட கர்ம வினை. புனச்ச ஜன்மாந்தர கர்மயோகா. இந்த கர்மயோகம் வந்து கர்மயோகம் இல்லை,
இது தொடருது, தொடர்ந்து பிடிச்சு கொண்டிருக்கிறதான் கர்மம் முடிஞ்ச நான் எப்பவும் பெர்சிஸ்டண்டா சேர்ந்திருப்பது. யோகண்டா யூனியன் சேர்ந்திருத்தல். என்ன சேர்ந்திருக்கா கர்மா சேர்ந்திருக்குது. இந்த கர்ம யோகன்றது யோகம் இல்லை, அந்த கர்மா சேர்ந்திருக்கிறதால புனச்ச ஜன்மாந்திர முந்தின பூர்வ ஜன்மங்களிலே செய்த கர்ம வினைகள் சேர்ந்திருப்பதனால ச ஏவ ஜீவ, ச ஏவ என்ற ச என்றா சேர்ந்து, சமேத என்று சொல்லுவன். பள்ளி சேனாபதி சாமேத, உமா சகாயம் என்று பார்த்தோம். ச என்றா சேர்ந்து, ஏவ ஜீவ ஜீவனோடு சேர்ந்து இருப்பதனால ஸ்வத்வி பிரபுத்த திருப்பியும் வாரேன், தண்ட லார்ட்ஷிப்புக்கு வாரேன். நான் தான் நிதிரையில இருந்துக்கே ஒன்றுமில்லை, எழும்பினோன்னு திருப்பி வந்து நான் தான் அந்தே புறத்ரையே கிரீடதி. கிரீடமண்டா விளையாட்டு, ஜலக்கிரீடு என்று சொல்வார்கள். நீர் விளையாட்டு ஜலக்கிரீடு, கிரீடமண்டா விளையாட்டு. புறத்ரையே மூன்று புறங்களிலும் விளையாடி கொண்டு தெரியுது. ஜச்ச ஜீவஸ்தத சீவன் வந்து முப்புறங்கள். இந்த முப்புறங்கள் சிவபெருமான இருந்த முப்புறங்கள் இல்லை, அது மும்மலங்கள். இந்த முப்புறங்கள் என்கிற மூன்று சரீரம். இது தூல சரீரம், அதுக்குள்ள சூட்சும சரீரம், அதுக்குள்ள காரண சரீரம். சரீரத்தை மூன்றா பிரிச்சு சொல்லிக்க இப்படி சொல்வார்கள், தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம். ஐந்தாக சொல்லிக்குள்ள அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் ஐந்தாக சொல்லுவார்கள். ரெண்டு மரபும் இருக்குது. இங்க மூன்று பேராக சொல்லியிருக்கல. இந்த மூன்று புப்புறங்களுக்கும் அதிபதியா இருப்பதான் அம்பாளுக்கு பேர் திரிபுர சுந்தரி. ஆணவங்கன் அம்மா என்ற முப்புறங்களை அழித்ததால இறைவனுக்கு பேர் திரிபுர அந்தகன், திரிபுராரி. அது வேறு அம்பாண்ட பேர், இந்த இறைவனுடைய பேர். அம்பாள் வந்து திரிபுர சுந்தரி, இந்த முப்புறங்கள்லயும் அவள் தான். புறத்ரையே கிரீடதி யச்ச ஜீவஸ்தத சுஜாத சகலம் சுஜாதம் சகலம் விசித்திரம். எல்லாவற்றையும் அனுபவிக்குது. ஆதாரம், ஆனந்தம், அகண்ட போதம், இப்படியோ ஒண்ண போகுது. ஜஸ்மின் லயம் ஜாதி பிரத்ரயஞ்ச. இந்த இதுக்குள்ள இருக்கிற அந்த அதோட சேர்ந்து இருக்கிற கடவுள் தான் அதற்கு ஆதாரம், ஆனந்தம், அனந்த போதம் அப்படியா இருக்கிறார். எப்ப வரும் இந்த முப்புறங்களும் அழிகின்ற பொழுது ஆத்மா தன்னுடைய ஸ்வரூபத்தை எடுக்கு. ஏன்னா முப்புறங்கள்லையும் தானண்டு இருக்குது. ஆதாரம், ஆனந்தம் அண்ட போதம் ஜஸ்மின் லயம். லயம் என்றா ஒடுங்குற பொழுது. ஆதி பிரத்ரயஞ்ச இந்த முப்புறங்களும் ஒடுங்குகின்ற பொழுது, டிசால்வ். லயம் என்றா ஒடுங்குதல், ஆதி என்றா முதலான முப்புறங்களும் ஒடுங்குகின்ற பொழுது இந்த ஆத்மா இறையோடு தனித்திருக்கு. அப்ப இறையோடு தனித்திருக்க சரீர உணர்வு இல்லை, போத்திருத்துவோம் இல்லை, கர்த்திருத்துவோம் இல்லை. ஆதாரம், ஆனந்தம், அகண்ட போதம். ஒரு கேள்வி வரும், எப்ப இந்த உடலை விட்டுட்டு போனா ஆன்மாக்கு இது வருகுதுண்டா, அங்க செத்தோடனே உடலை விட்டுட்டு போறோம் தானே. ஆமா. அப்ப இதே ஆதாரம், ஆனந்தம், அகண்ட போதம் இருந்துட்டு வரலாம் தானே, நாங்க திருப்பி வரோம். தூங்கி எழும்புற மாதிரி. அதான் ஏன் செத்தோடனே அது என்னண்டா உண்டு, செத்த பிறகு சரீரம் எல்லாம் போறது இல்லையே, சூட்சும சரீரம் இருக்குத்தானே உங்களுக்கு. புறத்திரயத்துல ஒரு 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 ஒன்றுதான் போகுது, மிச்சம் ரெண்டும் திருப்பி வர கோட்டை போட்டு கொண்டு திருப்பி வரும். வர்றதுக்கு காரணம் எங்கட கர்மா. அப்ப மூன்று புறங்கள், மூன்று சரீரங்களையும் எப்படி நீக்கிறது? அது முத்தி நிலையில தான் நீங்க காரண சரீரம் இல்லை. இறைவன் கொடுத்த புரியட்ட காயம் சேசி சொல்லுக்கு இருக்குது. அதை வச்சுதான் இந்த சட்டம் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் வந்து அது கடைசியாக அதான் அவ்வையார் சொல்லுவார், புரியட்ட காயம் புலப்பட எனக்கு. இந்த மூன்று சரீரங்களை இறைவன் நீக்கி அதையும் நீக்கிடுவார். அது வரைக்கும் மற்ற சூட்சும சரீரம், காரண சரீரம், புரியட்ட காயம் எல்லாம் இருக்கும். அது இருக்கும் பிறகும் இப்படி அவர் அந்த ஆதாரம், ஆனந்தம், அகண்ட போதத்துக்கு போக மாட்டார். அதுக்கும் போன பிறகுதான் அது வரும். அது எப்ப போகும்? அது ஏதோ பிரிச்சு அளிக்கிறது என்று இல்லை. அது வந்து அதைத்தான் நிஷ்டை என்று சொல்றது. இருக்கிற பொழுதே அதை டிஸ்கனெக்ட் பண்றது. அழகாக சண்முகலையா சொல்லுவார், இந்த வயரிங் எல்லாம் செய்திருக்குது,
சரி லைட்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபேன், எலக்ட்ரிசிட்டி, வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்கு, மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். எல்லாம் இருக்குது, மெயின் சுவிட்ச் ஆஃப். அதே மாதிரி இந்த 36 தத்துவங்கள், இந்த சரீரங்கள் எல்லாம் இருக்கத்தக்கத அந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டா அதுதான் நிஷ்டை. அப்போ இறைவனும் ஆன்மாவும் தான் தனித்து இருக்கு. 36 தத்துவங்கள் ஓஃப் பண்றது. அதைத்தான் சிவபூஷையில நாங்கள் அந்த இங்க நிஷ்ட உடலைக்கு 36 தத்துவங்களையும் சொல்லி ஒவ்வொன்றையும் நீங்கி கடைசியா ஆத்மாவும் சிவனும் ஒன்றாக இருக்கிற நிலையை தியானி. அதான் சிவத்தியானத்துல உச்சம், பாவனா நிஷ்டை. இனி அடுத்தது வருது, ஏதஸ்மா ஜாக்கியதே பிராணோ மன சர்வேந்திரியானிஷ. இதுல இருந்துதான் திருப்பி எல்லாம் வருகிறது. இதுல இருந்தான் பிராணன் வருகிறது, மனம் வருகிறது, சர்வ இந்திரியாணி எல்லா இந்திரியங்களும் வருகிறது. சகம் வாயுர் ஜோதிர் ஆபச்ச பிருத்வி என்றால் இதுல இருந்துதான் ஆகாயம், வாயு, நெருப்பு, நீர், நிலம் எல்லாம் வருகிறது. விஸ்வசிய இந்த உலகம் வருகிறது. தாரின்னா பூமி ஐயா. என்றால் தரித்திருத்தல், தாங்குதல், சஸ்டெயின்ஸ். தாங்கி நிற்கிறது தானே பூமி. ஓம் ஆமா. அப்ப இந்த உலகத்து இந்த கிரவரிடம் தான் எல்லாம் போய் ஒடுங்குது. அங்க இருந்துதான் திருப்பி பிராணன், மனம், அந்த இதுகள் எல்லாம், அதாவது அகக்கருவிகள், புறக்கருவிகள், இந்த உலகங்கள் மூன்றும் வருகிறது. வைட்டல்ஸும் வருகிறது. இறைவனிடமிருந்து ஒடுங்கி இறைவனிடமிருந்து வர்றது. ஜத் பரம், அதுதான் பரம், சுப்ரீம் பிரம்ம, சுப்ரீம் பிரம்மம். சர்வாத்மா, எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கிறது. விஸ்வஸ் ஆயதனம் மகத், மகத் என்றா உலகம், ஆயதனம் என்றா அதை போட்டிருக்கு சப்போர்ட். ஆயதனமேவ ஆயதனம் எல்லாம் தெரிவித்து இந்த மந்திரத்துல வரும் மையத்து. யோபாம் புஷ்பம் வேதம். அதேதான். இப்ப இதுதான் அதுக்கெல்லாம் ஆதாரமா இருப்பது. சூட்சுமார் சூஷ்மதரம், சப்துலதான் இந்த சப்து. சூட்சுமார் சூஷ்மதரம், நித்தியம், நித்தியமானது. ஸ்வத்வமேவ துவமேவ தத். துவமண்டா, துவமண்டா என்ன? இரண்டு. அது உண்டு, அது துவி, துவி என்றது ரெண்டு. இது துவாண்டது ரெண்டு தான், இதுலேயும் ரெண்டு தான். சரி. செகண்ட் பர்சன், இங்கிலீஷ்ல சொல்லுவோம் செகண்ட் பர்சன். அதாவது தன்மை முன்னிலை படர்க்கு ஆங்கிலத்துல சொல்லிக்க என்னென்று சொல்லுவோம், தன்மையை ஃபர்ஸ்ட் பர்சன் என்றுவோம். நான், எந்த எல்லாம் தன்மை கூற்று. நீ, உண்ட அதெல்லாம் முன்னிலை கூற்று, அது செகண்ட் பர்சன். அவன், அவன் அது தேர்ட் பர்சன். தன்மை முன்னிலை படர்க்கு என்று இருக்குது. ஆங்கிலத்துல பார்த்தா, சமஸ்கிருதத்துல பார்த்தா இந்த செகண்ட் பர்சன்ன்றது முன்னுக்கு இருக்கிறது, முன்னிலை. துவம் வண்டா நீ, அதான் தத்துவம் அசி, அது நீ ஆகிறாய், அது நீயாக இருக்கு, அது நீ ஆகிறாய். இப்ப துவம் என்றா ரெண்டாவது பர்சன், செகண்ட் பர்சன், அது நீ, முன்னிலை தமிழ்ல. அதான் இப்ப இங்க என்ன போட்டிருக்குது, துவமேவ துவமேவ தத். இரண்டும் இரண்டும் ஒன்று. நீயேதான், நீயேதான் அது, நீயே அது. யோகம் பாவனை, நீயே அது, நீயே அது. சரீரம் நான் என்று இருந்தது, சரீரம் போனோன்னு சொல்லுது, சிவம் நான் என்று சொல்லுது. என்ன அவர்தானே ஆதாரம், ஆயதனம் அவர்தானே, ஆதாரம் அவர்தானே, காட்டுவதும் அவர்தானே, காண்பதும் அவர்தானே, அனுபவிப்பதும் அவர்தானே. எல்லாமற என்னை இழந்த நலம் அதுதானே, எல்லாமற என்னை இழந்த நலம், எல்லாம் அற
என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுலபூபதியே. இந்த எல்லாம் மர இழந்த நிலம் அதுதான். சொல்லுவார் வான் கட்டுதண்டு நான் கட்ட வாவாடி. இந்த பாட்டு தெரியுமா சிவகுமார்? வெள்ளேனம் கொட்டாம். அது படியுங்க அந்த பாட்டு. சிவகுமாருக்கு மனத்துல வரணும் டக்கண்டு. ஓ ஓ மை நிறைய வேலை கூடிட்டுது போல வேற. இல்ல பாடமாக்குறேன் ஐயா தெரியல. எப்படி இதெல்லாம் சட்டு சட்டுண்டு வரணும். சரி ஐயா. ஊன் கட்டு வரை வரும் இந்த பாட்டு. கல்யாணம் எடுத்தாச்சு ஐயா. படிங்க. வான்கெட்டு மாருதம் மாய்ந்து அலல் நீர் மண் கடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தமையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய். ஊன் கட்டு இந்த உடம்பு போயிட்டுது. சரீரம் மூன்று லயம் பார்த்தோம்ல. எங்க போடுறார் முதலாவது இதுல வேற இது இங்க இருக்கு. எங்க போடுறார் லயம் ஜாதி புறத்திரயஞ்ச முப்புறங்களும் இப்படியே லயித்துட்டு ஒடுங்கிட்டு. ஊன் கட்டு. அடுத்தது உயிர் கெட்டு. உயிர் கட்டு ஆன்மபோதமும் போட்டு. ஆன்மபோதம் போய் சிவபோதம் வந்துட்டு. உணர்வு கெட்டு. உணர்வும் கட்டு. கட்டு என் உள்ளமும் போய். என் உள்ளமும் போய். அடுத்தது நான் கெட்டவா. நான் கெட்ட வா பாடி தெல்லணம் கொட்டாமோ. தெல்லணம் கொட்டாமோ. எல்லாம் முப்பால் என்று சொல்லுவார்கள். முப்பாலண்டா மாயப்பால். உடம்பு மனங்கருவி கரணங்கள் எல்லாம் போய் கெடுகிறது மாயப்பால். அது இல்லை, எல்லாம் போட்டு. அடுத்தது சீவப்பால். நான் அகம் பிரம்மம் என்கிற உணர்வு இருக்குது. அகம் பிரம்மம் என்றது உணர்வு தானே. அந்த உணர்வு அதுகெல்லாம் கெட்டு. அங்கால உணர்வு இல்லை. அது மனமெல்லாம் போன பிறகு இருக்கிற அந்த ஞானம், ஆத்ம ஞானம், அதுவும் கெட்டு. பிறகு கடைசியா சிவம் சிவம் என்று இருக்கிறோம். அதுவும் கெட்டு. அது சிவப்பால். அது உச்ச நிலை. அதுக்கும் கெட்டு அங்கால போற நிலை தான் அங்கால. முப்பாலும் கடந்து அப்ப ஒவ்வொன்றும் கெட்டு போறது. அதேதான் இங்க சொல்றாருன்னு கேட்டா எல்லாம் ஏதஸ்மாத் ஜாயதே பிரோணம இது இல்ல. அடுத்தது யத்வாத் பரம் பிரம்ம சர்வாத்மா விஸ்வஸ் ஜாயதனம் மகத். இதெல்லாவற்றுக்கும் அவர்தான் ஆதாரமா இருக்கிறார். சூட்சுமதரம் நுண்ணிலிருந்து நுண்ணியதாக இருக்கிறார். நித்தியம் நித்தியமாயிருக்கிறார். அதோடு யாருன்னு கேட்டா துவமேவ தத். நீயே அது, நீயே அது. அதே வேண்டா நீயே அது என்றதல்ல. அது நீ அது கண்ட ஒன்று ஏவமண்டல ஒன்றும் வந்துடும். அது ஒன்றேதான். ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுப் யாதி பிரபஞ்சம் ஜத் பிரகாசதே தத் பிரம்மா ஹுதி ஞாத்மா சர்வபந்தை பிரமுச்சதே. இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்குது. பிரகாசித்து இயங்கிக் கொண்டிருக்குது. எங்கட ஜாக்கிரம் ஸ்வப்னம் சுசுப்தி எங்கட கனவு உறக்கநிலை மூன்றிலையும் உலகம் பிரகாசித்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை இயக்குபவன் பிரகாசிப்பவன் ஒருவன் இருக்கிறான். அது யார்? பிரம்மம். தத் பிரம்மா, அது பிரம்மம். ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுப்தியாதி பிரபஞ்சம், இந்த மூன்று நிலைகளிலும் இருக்கிற இந்த உலகம் ஜத் பிரகாசதே, பிரகாசித்துக் கொண்டிருக்கிற. பிரகாசி கண்டா ஒளி விடுகிறது மட்டுமில்லை, இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது ஏன் இயங்குது? தத் பிரம்மாஹுதி ஞா, அது பிரம்மத்தினாலே. தத்தண்டா அது, பிரம்மா பிரம்மத்தினாலே, ஆகு பிரம்மாகம்
இது ஞாத்மா, ஞானம் என்ற அறிதல். இது ஞாத்மா, இதை அறிந்தவன். சர்வபந்தை, எல்லா பந்தங்களிலிருந்தும் பிரமுச்சதே, விடுதலை அடைகிறான். ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுப்தியாதி பிரபஞ்சம் ஜத் பிரகாசதே தத் பிரம்மாகமிதி ஞாத்மா சர்வபந்தைகை பிரமுச்சதே. இதை அறிஞ்சால் எல்லா பந்தங்களிலிருந்தும் ஒருவன் விடுதலை அடைகிறான். இவ்வளவு போதும் இன்னைக்கு. என்ன சிங்கள மொழியில கிரீடாங்கனை என சொல்லுவாங்க ஐயா விளையாட்டு மைதானத்துக்கு. பாத்தீங்களா கிரீடா? பாத்தீங்க சமஸ்கிருதம் எவ்வளவு சுலபமா படிக்கலாம் குறுக்கு வழி. ஓமையா, அந்த மாவண்ணாக்கு நீங்க ஆவண்ணான்னு சொல்றீங்க, மானாக்கு ஆ ஆ ஆ. அப்ப அது கொஞ்சம் பார்த்தனையா அந்த பாட்டுகள்ல. ஆத்மானந்தம், ஆத்மா. அப்ப வந்துட்டயா. ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க சொன்னீங்க அந்த வெளியில பூசை செய்யல ஆத்மாவை கொண்டு பிரதிஷ்டை செய்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகத்துக்கு பிறகு போட சொல்றீங்க. வெளியால் அபிஷேகம் செய்த அப்புறம்தான் போடணுமோ ஆத்மாவை? அபிஷேகம் செய்த பிறகு போடுறதா எங்களோட மரபு. அபிஷேகம் செய்யறது முதலே நிஷ்டை முடிச்ச உடனே முதலே அபிஷேகம் செய்யறது நாங்க லிங்க சுத்தி என்று சொல்றோம். இது நல்ல டெக்னிக்கலான கேள்வி. 2 முறை இருக்கு. அகோர சிவ பத்ததி ஒன்று இருக்குது, சோமசம்பு பத்ததி ஒன்று இருக்குது. அப்ப சோமசம்பு பத்ததியின்படி அபிஷேகம் பண்றதுக்கு முந்தி லிங்கத்திலே சுவாமி இல்லை. அது ஜஸ்ட் கிளீனிங் த லிங்கம். நாங்க எல்லாத்தையும் போட்டு தேகத்தை கிளீன் பண்ணி போட்டு செய்யறது. அது ஒரு சம்பிரதாயம். அகோர சிவ பத்ததியில அபிஷேகத்துக்கு முதலே சுவாமி இருக்கிறார். அப்ப ரெண்டுக்குமே இடக்கிட மோதல் வரும். அது சரியா இது சரியாண்டு. பொதுவாக ஆத்மார்த்த பூசை நாங்க செய்யக்குள்ள எல்லாம் சோமசந்த பத்ததி மடித்தான். நாங்கள் அந்த முன்னால லிங்க சுத்தி 5 சுத்தி தானே, ஆத்ம சுத்தி, திரவிய சுத்தி, தான சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி என்று செய்து போட்டு அப்புறம் லிங்கத்துல ஆவாரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பூசை எல்லாம் செய்கிறது. அது எங்கட வளமையா வச்சிருக்கிறோம். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 2மே நடைமுறைக்கு தேவை. நீங்க கோயில்ல பாருங்க, அபிஷேகம் பண்ணிக்க நாங்க கும்பிடுறோம் இல்லையோ, வடிவா கும்பிட்டு ஆராதனை எல்லாம் நடக்குது. அந்த நேரம் சுவாமி அங்கே இருக்கிறார். அது அகோர சிவ பத்ததி முறை. அதே கோயில்லையே பாருங்க, விடிய வல்லன்னு ஐயர் போறேன், போயிட்டு கர்ப்ப கிரகத்துக்கு எல்லாம் போறாரு. இல்ல பின்னேரம் சாயங்காலம் 2 தரம் தண்ணி ஊத்தி விடும் பொதுவா. அப்ப போனால் அந்த திரச்சீலக்குள்ளதான் இருக்கும் சுவாமி. அங்கே அவர் தீபம் காட்டுறதோ வேறு ஒன்றுமே இல்லை. அவர் இந்த பழைய இது எடுத்து போட்டு 2 குடம் தண்ணியை ஊத்தி போட்டு அப்படியே துடைக்க விடுவார். திருப்பி துணி எடுத்து போட்டு சுத்தி வச்சு திருப்பி வைப்பாரு. என்ன அங்கேதான் தீபம் காட்டுறாரோ? இல்ல. அங்க அபிஷேகிக்கும் போது மூர்த்தி இல்ல. 2மே நடைமுறைக்கு தேவை. இப்ப அவர் காலமே வெள்ளனை திறந்து போட்டு ஆக்கள் வர முந்தி சுவாமியை ஆயத்தப்படுத்துற நேரம் எல்லாம் இருந்து கொண்டு தீபத்தையும் தூபத்தையும் வச்சு மந்திரத்தையும் சொல்லி சொல்லி கொண்டு இருந்தார். அது பிராக்டிக்கலா இருக்காது. அந்த நேரம் அது லிங்க சுத்தி. அது சோமசம்ப பத்ததி முறை மாதிரிதான் இருக்கும் பார்க்க. அந்த நேரம் போய் ஒரு தரம் கும்பிடுற தானே திரை போட்டு இருக்கும், கும்பிடுறதும் இல்லை. அபிஷேக காலத்தில் கும்பிடப்படாத விதியும் கொண்டு பார்த்திருப்பீங்க. சிவாலய தரிசன விதியிலே இருக்கு, அபிஷேக காலத்துல கும்பிடப்படாத எல்லாம் இருக்கு. அபிஷேக காலத்துல கும்பிடப்படாத விதி ஏன் வந்தேன்னா இதைத்தான் சொன்னது. நான் மற்ற அபிஷேகம் நீங்க செய்கின்ற பொழுது நாங்க ஆர்த்தரா அபிஷேகம், நடராஜர்கள் அபிஷேகம் நடக்க இருந்து புளிய விழுத்து விழுத்து கும்பிடுறோமே. அங்க ஒவ்வொரு ஆரத்தைக்கும் இதுக்கு விட்டு ஆரத்தி காட்டி பூ வச்சு எல்லாம் காளாஞ்சி எல்லாம் வச்சுதான் எடுக்கிறோம். அங்கே சுவாமி இருக்கிறார். 2 மரபும் இருக்குது. 2 மரபுக்குள்ள ஒரு ஃபிரிக்ஷனும் இருக்குது. சில பேர் இதுதான் சரி என்றார்கள், அதுதான் சரி. ஆனா கிரிய மரங்கள்ல கோயில்கள்ல பொதுவா அகோர சிவபக்தி தான் பொதுவா எல்லாத்துக்கும். அது பொதுவா இல்லை. ஆனா நான் பார்க்க 2 நடைமுறையில இருக்குது. எங்கே எதை பாவிக்கணும்ன்றது இருக்குது. அப்ப பொதுவாக நீங்கள் 2 விதமாகவும் செய்யலாம். முதலே சுவாமி இருக்கிறார். நான் பொதுவா லிங்க சுத்தி செய்து போட்டு அந்த அதுல என்ன பிராணப்ப செய்ய முந்தி எல்லா சுத்தியும் செய்து போட்டு அதுல தண்ணியை தெளிச்சு அந்த பழைய நிர்மாலிய புஷ்பத்தை எடுத்து மேலே ஒரு புஷ்பம் வெப்பம் இல்லோ சுவாமிக்கு. அப்பவே நான் ஒரு தூபதீபம் காட்டிடுவேன் சுவாமி இருக்கிறார் என்றுதான் பாவனையில.
ம். அன்றினே பாட்டுட்டு தான் பிறகு அபிஷேகம் செய்து பிறகுதான் பிராணப்பிரதிஷ்டை இதால செய்கிறேன் நான். ஒரு ஒரு கன்ஃபிளிக்டிங் தான் ரெண்டும். ஆனா நடைமுறையில அப்படித்தான். புரிஞ்சுது அவங்களுக்கு, விளங்கி இருக்கு முப்பா ஆமா நினைக்கிறேன். ஆமா. மற்ற இன்னொரு சொன்னீங்கள் அந்த பிரசாத யோகத்துல ம் நீங்க சொன்னீங்க சிவன் கடைசியில் நிக்குதுன்னு. அப்ப நாங்கள் நமசிவாயன்னு சொல்லி கொண்டு வர்றதை விட அப்ப கடைசியில சீதாடி நிக்க போகுது அதுல போய் பிரசாதத்துல. நீங்க ம் சொன்னீங்க கலைகள் எல்லாம் விட்டு விட்டு போகுதுன்னு. ஓ, அது அப்ப நாங்க நீங்க என்னத்த சொல்றது மந்திரத்தை? மந்திரம் அது ஓமண்டதே காணும். அதுல ஆ, ஓமண்டதே போதும். நீங்க ஓம் சிவாய நம இல்ல ஓம் நம சிவாய சொல்லிக்கொண்டு இங்க கொண்டு போகக்குள்ள பாவனையால இங்க இருந்து மூலாதாரத்திலிருந்து மேலே இருந்து அப்படியே கொண்டு போய் அந்த ஆன்மாவில் இருக்கிற சிவனை எடுத்து கொண்டு போய் இப்படி அந்த பூவோட கொண்டு போய் இப்படி உச்சியில கொண்டு போய் வச்சு பிறகு இப்படி கொண்டு வந்து அந்த முன்னால வைக்கிறது. அவ்வளவு. ஓகே, சரி, நன்றி ஐயா, நன்றி. சிவா. வான்முகில் வளாது பெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்க குறைவிலாது வீர்கள் வாழ்க நான் மறையறங்களோங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மரகர நம பார்வதீபதையே. ஹர ஹர மகாதேவா. பார்வதீபதையே. ஹர ஹர மகாதேவா. நம பார்வதீபதையே. ஹர ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேசாம் சிவ சிதம்பரம். அம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி நன்றி. நாளைக்கு புதன்கிழமை. நாளைக்கு இதுல இருக்காது. நாளைக்கு தான் பார்ப்போம். ஜாழ்ப்பாணத்துக்கு அந்த சிவஜோகர் ஆர்டிக்கிள் எழுதணும் எழுதி கொண்டிருக்கிறேன்னு பார்ப்போம். சரி ஐயா. அவங்க 3 மாதம் வந்து சொன்னாங்க. பிறகு 1 மாதத்துக்கு வந்து ஃபிளைட் புக் பண்றதுக்கு அடிக்கடி என்ன அடிச்சேன். டேட் எடுக்கிறதுக்கு ஒரு தடவை எடுக்கல. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் இப்படிதான் போல இருக்கு. நான் எல்லாம் புக் பண்ணி இல்லாத திருப்பி அடிச்சாங்க. ஐயோ கட்டுரை வேணும்னாங்க. இப்பதான் கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறேன். சரி ஐயா. அந்த ஊன் கட்டுன்னு சொல்லும் போது ஐயா முதல்ல வந்து பஞ்சபூதங்களும் அழியுது ஐயா. வான் கெட்டு மாருதம் மாய்ந்து அலல் நீர் மண் கெடினும் அந்த 5 பஞ்சபூதங்களும் அழிஞ்சு அதுக்கு பிறகு நன்றி ஐயா. உன் கட்டு உணர்வு கட்டு எல்லாம் என் உள்ளமும் கெட்டு. ஐயா, அந்த நீங்க சொன்னீங்க அந்த இப்படி அந்த மேல இருந்து குதிக்கிறது அந்த மாதிரி சில சாதனைகள் எல்லாம் பயமா கிடக்கும்னு சொல்லி. விசித்திர போகையரா அதுகள் வந்து சில பேருக்கு இலகுவாவே அந்த ஒரு பயம் இல்லாமல் இந்த சிங்கம் புலியோட பழகுறது மற்ற அந்த பரசூட்ல பிளேன்ல அதுல ஒன்றும் பிள்ளை என்று சொல்லல. ஓடுற வரைக்கும் ரன்னிங் இஸ் நெசசரி டு நோ ரன்னிங் இஸ் நாட் நெசசரி. அது வந்து மனத்தால வாரதா ஐயா? அது வந்து இந்த மன வைராக்கியத்தால வாரதா அல்லது ஆத்ம வைராக்கியத்தால வாரதா? ஒரு வைராக்கியம் இல்ல, பழகினா சரி. எங்கட பிள்ளைகள் இங்க வந்தா எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்கட பிள்ளைகள் அங்க வந்தா இந்த கரப்பான் பூச்சி பள்ளிய கண்டா என்று ஐயோ வீட்டை விட்டே ஓடுற அளவுக்கு நிப்பாங்க. ஆனால் 2 விஷயம் நடந்தது. ஒருக்கா அந்த அரணா இருக்குது. அரணா எங்களுக்கு பயம் என்ன அந்த நாளில. அந்த அரணையை ஒருக்கா பிடிச்சிட்டாங்க. அது கிணத்துக்கு விழுந்தது. இது ஓலை கட்டி தூக்கி அத கையில பிடிச்சு கொண்டு வளவெல்லாம் சுத்தி ஒரே ஊர்வலம். இந்த அரணாய் எங்களுக்கு பேப்பயம். அரணா நக்கினா மரண மண்டலாம் சொல்லுவோம். அரணாயை தொடவும் மாட்டோம். கரடியோ நானே பிடிச்சு போடுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் பயம். அதே மாதிரி அதுல இருந்து பார்த்தா இந்த தேர பாயம் சுவர் வழியே இருந்து ஒரு முறை நாங்கள் வந்து இறங்குற மழை காலம்தான் முன் பிராந்த முழுக்க ஒற்றே தேர தெரியும் சுவர் வழியே வந்துடும். இவங்க சாப்பாட்டு பட்டி டிஃபன் பாக்ஸ் வச்சிருந்தால் போய்க்கு அதை கொண்டு போறது இருக்குத்தானே பிளாஸ்டிக் பட்டி. அவங்க ஆளுக்கால் போட்டியே சடக்கு சடக்கு சடக்கண்டு பிடிச்சு பாஞ்சு பிடிச்சு பட்டிக்க போடுறாங்க. தவளைய தேரைய யார் கூட பிடிக்கிறது. இதுல ஒரு வைராக்கியமும் இல்லை. அவனவன் பிறந்து வளர்ற சூழலை பொறுத்தது. அவ்வளவுதான். பழக்க தோஷம், சோசியல் கண்டிஷனிங் சொல்லுவாங்கல்ல ஈஸ்வரன். அதே மாதிரிதான் சில பேருக்கு என்ன அருவருப்பு இருக்கும். சமீபத்துல ஒண்ணு நடந்தது. எங்கட சின்ன பிள்ளைங்க வகுப்பு இருக்கிறது தானே. அப்ப ஒரு பையனோடதான் வந்திருந்தேன். அவன் கொஞ்சம் 4-5 வயசு. அவனுக்கு அன்றைக்கு ஏதோ கழிச்சல் வந்துட்டு. இப்ப அவன் அந்த டக்கண்டு போய் அந்த இருக்கிறதுக்கு வேண்டியே கொஞ்சம் காய்ச்சட்டிலையும் வந்துட்டுது. பாத்ரூம்ல இருந்தால் அது போறது போல அங்கேயும் பட்டுட்டுது, உடுப்பிலையும் பட்டுட்டுது. அப்ப கிளாஸ் தொடங்கிட்டுது. அப்ப அவருக்கு கழுவி மாத்துறதுக்கு உடுப்பு இல்லை. ஒரு 6 வயசு பையன் பாத்ரூம்ல இருக்கிறார். அப்ப
நான் கொஞ்சம் பிந்தி போறேன், அது பூசி அதை முடியத்தான் நான் போறேன். வாசல்ல நிக்கிறார் எங்கட பிரின்சிபல் பாஸ்கரன். போன் அடிச்சு கொண்டு அம்மா கடிச்சு கொண்டு பிள்ளை கக்கா செய்துட்டு கழுவவரோட உடுவாத்தவரோட கொண்டு அடிச்சு கொண்டு இருக்கிற. உள்ளுக்கு போறேன். உள்ளுக்கு எங்களுக்கு தொண்டர்களாவார அம்மா மேலும் இருக்கணும். ஒரு தரம் அந்த பிள்ளைக்கு போய் கக்கா கழுவணும்ண்டோ ஒரு எதுவும் செய்யணும்ண்டோ யோசிக்கல. எல்லாருக்கும் ஒரு அறிவறுப்பு. சடாரண்டு போய் போட்டு மாத்திரத்துக்கு எங்கட சால துணி இருக்கு தானே போய் அவனை எடுத்து கழுவ போக சடாரண்டு எல்லாரும் வந்து டாக்டர் விடுங்கோ நாங்க கழுவுற வந்துச்சு. ஏண்டா மலைமண்டாலே இதென்றாலும் அறிவரப்பு என்னோட தட்டியண்டா அப்படி கேட்டல. எங்களுக்கு வைத்தியத்துல இருந்ததாலே உண்டு. மற்ற பேரண்ட்ஸா இருக்கேக்குள்ள அதெல்லாம் செய்யறோம். நாங்க சடாரண்ட போய் எடுத்து அவனை அடுத்த அந்த பக்கத்துலயே ஷவரும் இருக்கு வடிவெல்லாம் கழுவி அந்த இடத்தை அந்த மெஸ் ஆக்கிட்டு அதையும் துப்புரவாக்கி வெட்டியை கட்டுவான்னா அம்மா வந்து சேர்ந்துட்டான். இப்ப இதெல்லாம் சோசியல் கண்டிஷனிங். சரி, மருத்துவரா இருக்கிறனாலே மற்ற ஒரு கொஞ்சம் தாய்மை தந்தமை பண்பு இருந்தா அந்த அறிவிப்பு எல்லாம் இருக்காது. அது இல்லாட்டி அப்ப இது வந்து எங்கட கண்டிஷனிங்கால வர்றது, அவ்வளவுதான். இதை வச்சுக்கொண்டு ஒருவருடைய மன வைராக்கியத்தை நாங்கள் அளவிட இயலாது. அதான் சொல்லுவாரு தாய் மனசன் கந்துமா கரியை அடக்கினம் சொல்லுவார். இந்த பாட்டில் கொண்டு இருக்கல்லோ, பெரிய யானை அடக்குவார்கள், சிங்கத்துல நடப்பார்கள், அதுகள் எல்லாம் வச்சு அவை எல்லாம் பெரிய ஆளுன்னு நினைக்கப்படாது. தாய்மானர் பாடல்ல அது இருக்கு. சரிதானே? சிவா நன்றி.